உண்மை என்பது தாக்குவது அல்ல, தாங்குவது. கடைசி நொடிகளில் பெரியவர் கடந்த 6 மாதங்களாகவே ஸ்ரீனிவாசனுக்கு உடல் நலம் சரியில்லை. ஏற்கனவே 2 முறை மாரடைப்பு வந்து எல்லாவித சங்கதிகளும் செய்து உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருப்பவர், அனைத்து வித நோய்களும் உடம்பில் உண்டு. உணவை விட மருந்துதான் அதிகம் உடலில் பிடித்திருக்கிறது. வயது 54 தான். தனியாரில் வேலை பார்த்தவர். ஓரளவு நல்ல கம்பெனி தான். பிரமாதமான பதவி என்று இல்லை. அலுவலகத்தில் கணக்காளர். ஒரு பையன், 2 பெண்கள். 3 பேரையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். பையன் பட்டம் முடித்து ஓரிடத்தில் வேலைக்கு சேர்ந்து MBA முடித்து தன் திறமையால் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்கி கொண்டான். அதி புத்திசாலி. பள்ளிக்கூடம் தொடங்கி அப்பாவுக்கு எந்த ஒரு செலவும் வைக்காமல் ஸ்காலர்ஷிப் வாங்கி தன் படிப்பை முடித்துக் கொண்டான். தானே தான் வேலையும் தேடிக்கொண்டான். சிவகுமார் அதிகம் பேச மாட்டான், கோபத்தை காட்ட மாட்டான், விருப்பு வெறுப்புகளை சொல்ல மாட்டான். ஏண்டா, நீ என்ன எந்திரமா? வீட்டுல யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டியா? எப்படிடா இந்த மாதிரி இருக்க? அடுத்த தங்கை சுமித்ரா அவனை வம்புக்கு இழுப்பாள். அவள் வாயாடி, முன்கோபி, பிடிவாதக்காரி. எந்த நேரமும் ஏதாவது ஒரு வம்பை இழுத்து கொண்டு வந்து நிற்பாள். பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரியில் சேர அவள் அடித்த லூட்டி கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பிடித்த காலேஜ் உள்ளூரில் இல்லை என வெளியூர் கல்லூரிக்கு விண்ணப்பம் போட்டு இடம் கிடைக்க ஹாஸ்டலில் தங்கும் கட்டாயம் உண்டானது. அதற்கும் சேர்த்து பணம் கட்டினாள். இரட்டை செலவு. அம்மா வடிவு கடுப்பாகிவிட்டாள். ஏண்டி, உனக்கு காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, சாப்பாட்டு செலவுன்னு நிறைய இருக்கு. எங்கடி போவாரு அப்பா? உள்ளூர் காலேஜ்ல படிச்சு உருப்படுறவங்க இல்லையா? ஆவேசம் கொப்பளிக்க சண்டை வலுத்தது. ஏன், அப்பா சிவா 2 பேரும் சம்பாதிக்கலையா? சிவாவுக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. அப்பா ஒருத்தரோட சம்பளத்துல 3 பேரை படிக்க வச்சு 5 பேருக்கு சாப்பாடு, வீட்டு வாடகை எங்கடி போறது? 10 காசு சேமிப்பு இல்ல. மாச கடைசியில மூச்சு திணறுது. உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடத்த எங்க கிட்ட பணம் இல்ல. பெத்துட்டா செஞ்சுதான் ஆகணும். யார்கிட்ட இருக்கு? கடனை வாங்கு. எல்லாரும் கையில வச்சுக்கிட்டா நடத்துறாங்க. சிவா, இங்க வா. என்னம்மா, நீயும் இந்த வீட்டுல பிறந்தவன் தானே? எதுக்கு இந்த கேள்வி? எதுலயும் தலையிட மாட்டியா? அவ வெளியூர்ல படிப்பாளாம், செலவு தாங்காது, முடியாதுன்னு சொல்லுடா. அம்மா, நான் சம்பளத்தை வாங்கி உன் கையில கொடுத்துட்டு காய்கறி கூட உன்கிட்டதான் வாங்கிட்டு போறேன். இதுலெல்லாம் நான் தலையிட மாட்டேன். 2வது தங்க விசித்ரா கை தட்டினாள். எதுக்குடி நீ கை தட்டுற? சிவா இத்தனை நீளமான வாக்கியம் பேசி இப்பதான் நான் கேக்குறேன். சுமித்ரா சிரிக்க, வடிவு கொந்தளித்தாள். பெத்தவங்க கஷ்டம் எந்த நாய்க்காவது இங்க தெரியுதா? சீனிவாசன் உள்ளே புகுந்தான். விடு வடிவு, சமாளிக்கலாம். படிக்க ஆசைப்படுறா. அவ தேர்ந்தெடுத்த காலேஜ் நல்ல காலேஜ். நல்லபடியா படிச்சா அங்க கேம்பஸ் இன்டர்வியூ உண்டு, வேலைக்கும் வாய்ப்பு இருக்கு. செலவை சமாளிக்கலாம். கையில வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல எது நடந்திருக்கு? கடன் வாங்கலாம். ஊரை சுத்தி கடன். உள்ள புகுந்து உதைக்க போறாங்க. சுமித்ரா ஜெயித்து வெளியூர் கல்லூரியில் சேர்ந்தாள். அப்பா ஸ்ரீனிவாசன் தான் கொண்டு போய் கல்லூரியில் விட்டார். அடுத்தவள் விசித்ரா 10வது படிக்கிறாள். இதுதான் குடும்ப நிலை. வடிவும் சும்மா இருக்கவில்லை. ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ் என தயாரித்து சில வாடிக்கையாளர்களை பிடித்து மாதம் ஒரு சின்ன தொகையை தன் பங்குக்கு சம்பாதித்தாள். இங்கே சிவகுமார் கஷ்டப்பட்டு MBA முடித்து ஓரளவுக்கு பெரிய வேலையில் சேர நல்ல சம்பளம் வர தொடங்கிவிட்டது. அப்பா தொடர்ச்சியாக 2 ஷிப்டுகள் வேலை பார்த்து ஓய்வே இல்லாமல் உழைத்ததால் 49 வயதில் ஜுரமும் தலை சுற்றலும் வாந்தியுமாக வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். சகல பரிசோதனைகளும் நடந்தது. சுத்தமில்லாத தொழிற்சாலையில் தூசு தும்புகளுடன் தொடர்ச்சியாக வேலை செய்ததால் அவருக்கு அதுவே ஒரு தொற்று போல ஆகி உடம்பை பாதித்து விட்டது. 1 வாரம் இருந்து வீடு திரும்பினார். அப்போது முதல் நோய் தொடங்கிவிட்டது. பெண்களும் வளர்த்து வருவதால் அவர்களை கரை சேர்க்க வேண்டுமே, சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லையே என்ற கலக்கம் ஆட்டி படைத்தது. அம்மா வடிவுக்கு அது புரிந்து விட்டது. என்னங்க, சிவா தலை தூக்கிட்டான். இப்ப பெரிய சம்பளமே வருது, வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் வருது. முடியலன்னா நீங்க கட்டாய ஓய்வுல வந்துடுறீங்களா? இல்ல வடிவு, பொண்ணுங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நான் உழைச்சுதான் ஆகணும். முடியணுமே, நீ சொல்லண்டா சிவா. நீ சொல்றியம்மா. மகன் வாயால கேட்டாதான் அவருக்கும் மனசுக்கு ஒரு தைரியம் வரும். அப்போதும் சிவா பேசவில்லை. நல்ல மகன், ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, சம்பளத்தை அப்படியே தருவான், எல்லாம் சரி. ஆனால் ஆறுதல் சொல்லி பாசம் காட்ட மாட்டான், ஒட்ட மாட்டான். தாமரை இலை நீரை போல விலகியே நிற்பான். அந்த குறை அப்பாவுக்கு இருந்ததா தெரியாது, அம்மாவுக்கு நிறைய உண்டு. அக்கம் பக்கத்து பிள்ளைகள் அம்மாவிடம் கூடுதலாக நெருக்கம் காட்டுவதும், அந்த அம்மாக்கள் என் பிள்ளை மாதிரி இல்ல என தம்பட்டம் அடிப்பதும் வடிவுக்கும் வலிக்கும். தாள முடியாமல் புலம்பியதும் உண்டு. தேவகி பிள்ளைக்கு 25 வயசு. இப்ப கூட சாப்பாடு ஊற்றா தேவகி. அவ மடியில தலை வச்சு படுக்கிறாங்க பிள்ளைங்க. இங்க ஒரு நாளாவது அப்படி நடந்ததுண்டா? அதற்கும் பதில் இல்லை. விட வடிவு, இது இவன் இயல்பு.
ஒட்டுதலா இருக்கிறத பேச்சு செயல்ல காட்டிக்கணுமா? அப்படி காட்ட நம்ம பிள்ளைக்கு தெரியாது. அம்மா ஒரு நாள் முடியாமல் படுத்திருப்பாள். அனுசரணையாக அம்மாவை அணுகி தொட்டு பார்த்து ஒரு சின்ன ஸ்பரிசம், கனிவான பார்வை, ஆதரவாக 4 வார்த்தைகள், எதுவும் வராது. பொறுக்க முடியாமல் வடிவு கேட்டுவிட, அதான் அப்பா ஆஸ்பத்திரி கூட்டு போய் மருந்து வாங்கிட்டாரே, டாக்டர் பார்த்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னம்மா? அம்மாவின் சமையலை புகழ்ந்தோ குறை கூறியோ 4 வார்த்தைகள் சொல்ல மாட்டான். தன் வாய்க்கு ருசியாக இதை செய் அதை செய் என கேட்க மாட்டான். கடைக்கு வரமாட்டான். விசேஷ நாட்களில் வீட்டில் எல்லோருடனும் சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக கொண்டாட மாட்டான். முகத்தில் சிரிப்பே இருக்காது. வடிவு கணவரிடம் வெடித்து சிதறிவிட்டாள். இவன் ஏன் இப்படி இருக்கான்? காரணம் நீங்க தான். நானா? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ உங்க அம்மா, அண்ணி, தங்கச்சின்னு ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம். மார்க்கெட் மாதிரி எந்த நேரமும் நெரிசல். அதுக்கும் சிவாவோட குணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? நமக்கு எலிவள மாதிரி ஒரு ரூமு. திரும்பி படுத்தா சுவர் இடிக்கும். பழைய மின்விசிறி சத்தம் கொடூரமா இருக்கும். கொசு தொல்லை, சாக்கடை நாத்தம், பாதி நாளைக்கு பவர் கட்டு. அதனால ரசிச்சு நடக்கல நம்ம தாம்பத்தியம். ஏதோ படுத்தோம் எழுந்தோன்னு எந்திர கதியா எல்லாம் நடந்ததுல இவனை உண்டான. அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிற கூத்து. கூட்டு குடும்பம்னா அப்படித்தான். வயிற்றுல பிள்ளைய சுமக்கிற காலத்துல உங்க அனுசரணை கிடைக்கல. உங்க வீட்டு பொம்பளைங்க டார்ச்சர். எந்த நேரமும் சண்டைக்கடை மாதிரி கூட்டம். கர்ப்பிணிக்கு ஓய்வு தர்ற எண்ணமே உங்க வீட்டுல யாருக்குமே இல்ல. நானும் சந்தோஷமா சுமக்கல. ஒரு நல்ல சங்கீதம், ருசியான சாப்பாடு, பாசமான புருஷன்னு எதுவுமே வாய்க்காம எனக்கும் வலி எடுத்து இவன் பிறந்தான். எந்திரமயமான சூழல்ல உருவாகி புழுக்கமான மனநிலையில சுமந்து கசப்போட நாட்களை நகர்த்தி ஒரு பொண்ணு சிரிப்பையே மறந்து போனா பிறக்கிற பிள்ளை எப்படி சிரிக்கும்? எப்படி உயிர்ப்போட இருக்கும்? சிவா இந்த மாதிரி இருக்க அதான் காரணம். சீனிவாசன் மௌனமாக, இந்த பாரு, நீ சொல்றதே நிஜமா இருக்கட்டும், அதுக்கு இப்ப என்ன செய்யறது? இது என்ன கேள்வி? அவன் சுயமா முடிவெடுக்கல, வீட்டுல யாரையும் நோகடிக்கல, கோவப்படல, கை நிறைய சம்பாதிச்சு இன்னைக்கு அவனாலதான் இந்த குடும்பம் சுபிட்சமா இருக்கு. இதை விட என்ன வேணும்? பக்கத்து வீட்டு தேவகி அம்மா மடியில படுத்து கொஞ்சறான். ஆனா தருதலையா ஊர் சுத்துறான். குடும்பத்துக்கு உபயோகப்படல. எதிர் வீட்டு மாணிக்கம் மடா குடியன். இந்த தெருவுல ஒழுக்கமான ஒரே பிள்ளை நம்ம சிவாதான். அதுக்காக சந்தோஷப்படு. சமாதானமா? ஏண்டி வாழ்க்கையில உள்ள குறைகளை நிறைகளை பெருசாக்குற? எப்பவும் சந்தோஷப்படு, வாழ்க்கையும் சந்தோஷம் ஆகும். அப்படி சொன்ன சீனிவாசனுக்குத்தான் அடுத்தடுத்த அடிகள் உடம்பிலும் மனதிலும் விழுந்தது. சிவகுமாரால் வீட்டின் நிதிநிலை சரியாக, நவீன பொருட்கள் வீட்டை நிரப்பி வாழ்வாதாரம் உயர உயர அப்பாவுக்கு உடல்நிலை மோசமாக தொடங்கிவிட்டது. முதல் அட்டாக் வந்தபோது குடும்பம் பொறிகலங்கி போனது. ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் அட்டாக் தான். சின்ன ஒரு சர்ஜரி கூட வேண்டும் என்றார்கள். ஆன்ஜியோ அது இது என்று பட்டியலிட்டார்கள். 1 லட்சம் வரை சொன்னார்கள். முடியுமா சிவா? ஏற்பாடு பண்றேன். என்ன செய்தானோ தெரியவில்லை, கொண்டு வந்து விட்டான். ஏறத்தாழ 15 நாட்கள் ஆஸ்பத்திரியில் தங்கி இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். குறைந்தபட்சம் 3 மாத ஓய்வு வேண்டும் என்றார்கள். சம்பளம் கட்டாகும். சீனிவாசன் உடைந்து போனார். நான் சமாளிக்கிறேன்னு சொல்லுடா. அப்பதான் அவர் மனசுக்கு தெம்பு வரும் சிவா. நான் தானம்மா செய்யணும். அது அவருக்கும் நல்லா தெரியும். இந்த வாய் வார்த்தைகளும் நாடகமும் எதுக்கு? ஏற்பாடு பண்றேன். வடிவுக்கு சுருக்கென்றது. நான் தானம்மா செய்யணும். இது குத்தலா, ஆதங்கமா, அகங்காரமா? இங்க உண்மையை சுட்டி காட்டினா பலரால ஜீரணிக்க முடியாது, கோபம் வந்துடும். ஆறுதல்ங்கிறது அவசியம்தான். ஒரு வகையில அதுவும் ஒரு மாதிரி நொண்டி சமாதானம் தான். ஐயோ என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்வேன்னு அழுதா விட்டுடுவாங்களா? நீ தான் செய்யணும்னு சட்டம் போடுவாங்க, சண்டைக்கு வருவாங்க, பொறுப்புகளை சுமக்கணும் என உபதேசிப்பாங்க. ஓசப்படாம செய்யும் போது அதுக்கும் ஒரு குறை. முழுமையா அவன்தான் தாங்கணுங்கிற கட்டாய நிலை வந்தே விட்டது. அதற்காக அவன் என்ன நினைக்கிறான் என்பது முகத்தில் சுத்தமாக தெரியவில்லை. ஆனால் சமாளித்தான். சுமித்ரா 3வது வருடம், ஃபீஸ், ஹாஸ்டல் செலவு என அதுக்கும் சிவாதான். இங்கே விசித்ராவுக்கு 12வது வகுப்புக்கு தோதான செலவுகள். 3 மாதம் முடிந்து டாக்டர் அனுமதித்த பிறகு அப்பா வேலைக்கு போக தொடங்கிவிட்டார். ஆனால் பழையபடி உற்சாகமாக செயல்பட முடியவில்லை. அவரிடம் அசாத்திய சோர்வும் ஒரு குற்ற உணர்வும் கூடுதலாகவே இருந்தது. இந்த நேரம் அடுத்த அடி பலமாக விழுந்தது. அது என்ன? விசித்ரா ஒரு பையனுடன் சுற்றி கொண்டிருப்பதாக வடிவுக்கு தகவல் வர முதலில் அவள் நம்பவில்லை. ஒருவருக்கு 4 பேராக அதை உறுதிப்படுத்த வடிவு கவலையானாள். சிவாவை மட்டும் அழைத்து தனியாக சொன்னாள். டே சிவா, விசித்ரா யாரோ ஒரு பையனோட சினிமா, மார்க்கெட், ஹோட்டல்னு சுற்றுறாளாம். பரவாயில்ல, பரவலா சொல்றாங்க. அவன் பேசவில்லை. டேய், அப்பா ஒரு அட்டாக் வந்து தெளிஞ்சு ஆபீஸுக்கு போக தொடங்கி இருக்கிறாரு. இது அவர் காதுல விழுந்தா முதலுக்கே மோசம். அதை விசாரிடா.
நீ விசித்ராவை கேட்டியா? ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டக்கூடாது இல்லையா? அவ நடவடிக்கைகளை நோட் பண்ணியா? காலை 5:30க்கே டியூஷன் போறா, முடிஞ்சு அது குளிச்சு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போறா, சாயங்காலம் வகுப்பு முடிஞ்சு பிளஸ் டியூஷன் முடிச்சு வீடு திரும்ப ராத்திரி 8 ஆகுது. அதுலதான் பிரச்சனை. என்னடா பிரச்சனை? 12ஆம் வகுப்பு படிக்கிறான்னு 3 டியூஷன் வச்சிருக்கோம். அப்பதானே நல்ல மார்க் வாங்கி காலேஜுக்கு போக முடியும். டியூஷனுக்கு துணைக்கு நீ போறியா? நான் எப்படி போவேன்? அவ சைக்கிள்ல போறா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா நடக்குது? எனக்கு வயித்த கலக்குது. அம்மா, நானும் காலையில 7க்கு புறப்பட்டா ராத்திரி வர 10 ஆகுது. அப்பாவுக்கு முடியல, சுமித்ரா வெளியூர்ல. நீ தான் வாட்ச் பண்ணணும். மத்தவங்க கிட்ட புலம்பி லாபம் இல்ல. உடனே பாருடா. மறுநாள் காலை அவள் டியூஷனுக்கு புறப்பட, நான் உன்னை டிராப் பண்றேன் விசித்ரா. இன்னைக்கு என்ன புதுசா? சரி வா. விட்டு விட்டு விலகி நின்றான். அவள் ஒழுங்காக வகுப்பை முடித்து புறப்பட்டாள். காலை டியூஷனில் பிரச்சனை இல்லை. அன்று சிவா விடுமுறை எடுத்து மற்ற வெளிவேலைகளை முடித்துக் கொண்டு மாலை 4 மணிக்கு பள்ளிக்கூட வாசலில் மறைந்து நிற்க விசித்ரா புத்தகங்களுடன் வெளிப்பட்டாள். சைக்கிளை எடுத்தாள். சிவா பின்தொடர ஓரிடத்தில் சைக்கிளை பார்க் செய்து காத்திருக்க ஒரு இளைஞன் பைக்கில் வந்தான். விசித்ரா ஏறிக்கொள்ள பைக் புறப்பட்டது. சிவா இடைவெளி விட்டு தன் பைக்கில் பின்தொடர அது ஒரு ஹோட்டல் வாசலில் நின்றது. உயர்தர அசைவ உணவகம். இருவரும் உள்ளே போனார்கள். சிவா பின்தொடர்ந்தான். இவர்கள் குடும்பம் சுத்த சைவம். முட்டை கூட சாப்பிட மாட்டார்கள். இது அசைவ ஹோட்டல். ஏசி தடுப்புக்கு அந்த பக்கம் இருவரும் போய் உட்கார, உனக்கு என்ன வேணும்? ஃபிஷ் ஃப்ரை அவள் சொல்ல, அவன் சிக்கன் பிரியாணிக்கு ஆர்டர் செய்தான். சிவா அதிர்ந்து போனான். மீன் வறுவலா? விசித்ராவா இது? சொல்லு விசி. காலையில அண்ணன் தான் டியூஷனுக்கு கொண்டு வந்து விட்டான். இது ரொம்ப புதுசு ராபர்ட். ராபர்ட்டா? சிவாவின் அடுத்த ஷாக். அதனால ஈஸியா கேக்குற. என்னவோ சந்தேகம் வந்திருக்கு. அண்ணனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அம்மா குத்தி விட்டுருப்பாங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சரி, என்ன செய்யலாம்? அது இப்ப பிரச்சனை இல்ல. எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு ராபர்ட். சிவாவுக்குள் மின்னல் வெட்டியது. எப்படி? போன மாசம் 2 நாள் பள்ளிக்கூடம் போகாம பீச் ரிசார்ட்ல நீ ரூம் போட்டியே, அதோட விளைவு. அவ்வளவுதானே? என்னடா பேசுற நீ? பிரச்சனை எனக்கு தான். இனிமே உடைச்சிடலான்னு தோணுது. எனக்கு யூஎஸ் போக விசா வந்துரும். அதனால அடுத்த மாசம் நான் போனா திரும்ப 2 வருஷங்கள் ஆகும் விசி. சோ கலைச்சிடலாம். முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு கலைச்சிடலாம். ஒரே நாள்ல முடிஞ்சிரும். அவள் அதற்காக அதிர்ச்சி அடைந்ததாக தெரியவில்லை. என்னடா பேசுற நீ? லுக், வாழ்க்கையை பிராக்டிக்கலா பாரு விசி. நான் முன்னேறணும். நீயும் பள்ளிக்கூடம் தாண்டி காலேஜ் போய் உருப்படணும். 2 வீட்லயும் இதை சொன்னா பிரச்சனை வெடிக்கும். உங்க அப்பாவுக்கு ஒரு அட்டாக் வந்து பழிச்சிருக்கிறாரு. அவரை கொல்லணுமா? சொல்லு விசி. அவள் மௌனம் சாதிக்க சிவாவுக்கு ரத்தம் சூடாகி கொண்டிருந்தது. பொதுவாக சிவா அமைதியானவன். எதற்கும் பதட்டப்பட மாட்டான். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அவரவர் கோணத்தில் பார்த்து புரிந்து கொள்ளும் பக்குவம் உண்டு. படக்கென வார்த்தைகளை விடமாட்டான். இது தங்கையின் அந்தரங்க விவகாரம். எழுந்து அந்த ராபர்ட் சட்டையை பிடிக்கலாம் என்ற ஆவேசம் எழுந்தது. தாமதிக்க வேண்டாம் விசி. நாளைக்கே காலையில சீக்கிரம் வந்துரு. இன்னைக்கு நான் கிளினிக்ல ஏற்பாடு பண்ணிக்கிறேன். தெரிஞ்சவங்க கிளினிக் தான். பிரச்சனை வராது. வெளியில தெரியாம கலைச்சிடலாம். கஷ்டமா இருக்கு ராபர்ட். வேற என்ன வழின்னு சொல்லு, நான் கேக்குறேன். வழிய நான் சொல்லட்டுமா ராபர்ட்? எங்கிருந்தோ ஒரு குரல் வர சிவாவுக்கு ஷாக். இது யாரு? அவங்க இருந்த பகுதிக்குள்ள வேறொரு இளைஞன் புகுந்தான். டேய் போஸ், நீயா? நீ எப்படிங்க? சேரை இழுத்து போட்டு போஸ் உட்கார ராபர்ட் நெளிந்தான். போஸ், நீ புறப்படு. நாம அப்புறமா பேசலாம். இவர் யாரு ராபர்ட்? விசித்ரா கேட்க, போஸ் நீ புறப்படு. இங்க நாங்க பர்சனல் மேட்டர் பேசிட்டு இருக்கோம். நீ இங்க வந்தது அநாகரிகம். இந்த பொண்ணு கூட 4-5 மாசங்களா நீ சுத்துறது எனக்கு தெரியும் ராபர்ட். இப்ப நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். போன மாசம் ரிசார்ட்ல ரூம் போட்டு இவளை நீ கூட்டிட்டு போனது கூட நீ வெளியில வந்த அப்புறம் தான் தெரியும். முன்னால தெரிஞ்சிருந்தா போக விடாம தடுத்திருப்பேன். போஸ், இப்ப பேசின எல்லாம் கேட்டேன். என்னடா அக்கிரமம் இது? கலைக்க சொல்றியா? உனக்கு எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு? அதை கேட்க நீங்க யாரு சார்? பிசி கேட்க பல்ல உடைப்பேன். ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு வீட்டுக்கு தெரியாம இவன் கூட சுத்திட்டு நாள் தள்ளி போகுதான். இவன் கலைக்க சொல்லிட்டு அமெரிக்கா போவான். நீ பழையபடி எதுவும் தெரியாத மாதிரி படிக்க போவியா? நான் கேட்டா நீங்க யாருன்னு கேள்வியா? கொன்றுவேன். அவன் குரல் உயர சிவாவுக்கு பலத்த ஷாக். அண்ணன் நான் கேட்க வேண்டிய கேள்விகளை எவனோ ஒருவன் கேட்கிறான். யார் இவன்? இந்த பாரு ராபர்ட், நீ தப்ப செஞ்சுட்டு தப்பிச்சு ஓட பாக்குறியா? முடியுமா? உங்க அப்பா காதுல போட்டா சீவிடுவாரு உன்ன. கன்னியாகுமரி சண்டியர் தாமஸ்ன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். சொல்லவா? அந்த ராபர்ட் நடுங்கி விட்டான். நீ போயிடுவியா? விசா வாங்கிடுவியாடா? போஸ், சத்தம் போடாத. இவர் யாரு ராபர்ட்? ஏம்மா உன்னை அசிங்கப்படுத்திட்டு ஓட பாக்குறான்? அவனை சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்காம கலைக்க தயாரா இருக்கியா? சொல்லு. இது எங்க பிரச்சனை. நீங்க யாரு? ஐயோ விசி, பேசாத.
அவருக்கு செல்வாக்கு அதிகம். நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு. எங்க அப்பாவோட அவங்க அம்மா குடும்பம் ரீதியா பழக்கம். நீ பேசாத. அந்த பயம் இருக்குல்ல, அதுக்காக போஸ், நான் இப்போ அவ கழுத்துல தாலிய கட்டு, சர்ச்சில் மோதிரம் மாத்து, வீடுகளுக்கு விவரம் போகணும். ஐயோ, உங்க அப்பா கட்டி வச்சு உரிப்பாரு, தாங்கிக்கோ. அவர் உன்னை கொல்லாம நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு பொண்ணு, நீ எதுவும் பேச வேணாம். இவனை கல்யாணம் செஞ்சுக்கோ. கிறிஸ்தவ குடும்பத்துல ஒழுங்கா வாழ்வியா? ஐயோ எங்க அப்பா, அந்த அறிவு தாமதமா வருதா? ஒரு அட்டாக் ஆனவருக்கு என்ன கதி ஆகும்னு நிதானமா யோசனை வருதா? ஒழுங்கா இருக்கிற புத்தி படிக்கும் போது வராம தறிக்கெட்டு தாண்டி போனப்புறம் மத்தவங்களை கேள்வி கேட்க சொல்லுதா? ராபர்ட் பேய் விழி விழித்தான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இப்ப எதுவுமே பேச வேண்டாம். வீட்டுல போய் வார்த்தைகளை விடவும் வேண்டாம். புரியுதா? கலைக்கிறதா இருந்தா சாவடிச்சிருவேன். கிளம்புங்க. உங்க சொந்த வேலைகளை பாருங்க. நான் பேசி முடிவெடுக்கிற வரைக்கும் 2 பேரும் சந்திக்க கூடாது. புரியுதா? என்ன கேட்ட? நீ யாரா? உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா சும்மா விட்டுருவானா? இந்த பக்கம் இருக்கும் சிவாவுக்குள் சுருக்கென்றது. அண்ணனான நான் இங்கே இருந்தும் பேசக்கூட இயலாமல் நிற்க, யாரோ ஒரு போஸ் புகுந்து அண்ணனின் ஸ்தானத்தை கையில் எடுத்து நடக்கவிருந்த ஒரு ஆபாச நிகழ்வை தடுக்க போகிறான். என்ன செய்வான்? எப்படி இதை சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு கொண்டு செல்வான்? என் அப்பாவுக்கு இது தெரிஞ்சா அதுவே பெரும் பாதிப்பை உண்டாக்குமே. எப்படி அவர் தாங்கிப்பாரு? கன்னியாகுமரி சண்டியர் தாமஸ் இதை எப்படி எடுத்துக்க போறாரு? ஜாதி கடந்ததில்ல, மதம் கடந்த காதல், காதலையும் கடந்த காமம். இந்த மனிதன் என்ன செய்து இயல்பான நிலைக்கு குடும்பங்களை கொண்டு வருவான்? சிவாவுக்கு படபடப்பாக இருந்தது. 2 நாட்கள் வீட்டில் எல்லாமே இயல்பாக நடந்தது. அம்மா வடிவு மட்டும் சிவாவை கிளறினாள். என்னம்மா, ஏதாவது செஞ்சியா? தினமும் கால விசித்ராவை பள்ளிக்கூடத்துல இருந்து கொண்டு போய் விடுற, சாயங்காலமும் கூட்டிட்டு வர. அவகிட்ட பேசினியா? இல்ல. நிஜமாகவே அவன் பேசவில்லை, எதுவும் கேட்கவில்லை. டேய், ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு எதுவும் தப்பா தெரியல. எதுவானாலும் வெளியே வந்துதான் தீரணும், புரியுதா? வேலைக்கு போகும் அப்பா காலையில் சீக்கிரமே போய் இரவுதான் வந்தார். 3 நாட்களாக இது தொடர்ந்தது. வரும்போதே மிகவும் வாடி களைத்து வந்தார். முகமெல்லாம் ஸ்ரீனிவாசனுக்கு பேய் தினசில் இருந்தது. என்னங்க, உங்க முகத்தை பார்க்க சகிக்கல. நீங்க சாப்பிட்றதும் இல்ல. பசிக்கல. வேலை அதிகம் வடிவு. வேண்டாமே, உங்களால ஆபீஸ்க்கு போக முடியலீங்க. வேண்டாம், லீவ் போடுங்க. சம்பளம் போட்டோம். சிவா தான் சம்பாதிக்கிறானே. ரொம்ப முடியலன்னா வேலையை விட்டுருங்க. இல்ல வடிவு, எல்லா பாரங்களையும் அவன் தலையில நான் சுமத்த கூடாது. சிவா, நீ சொல்லண்டா. அப்பா, முடியலன்னா விட்டுருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லப்பா, நான் முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நாளைக்கு நான் போனா வெளியூர்ல 4 நாள் தான் வேலை இருக்கு. வார கடைசியில் தான் வருவேன். வேண்டாம், இந்த உடல்நிலையில உங்களை நான் வெளியூருக்கு அனுப்ப மாட்டேன். அப்பா, நான் உங்க கூட வரட்டுமா? வேண்டாம் சிவா, ஆபீஸ் ஆட்கள் வராங்க. நான் போனா தான் சில முடிவுகளையும் எடுக்க முடியும். மறுநாள் புறப்பட்டு போய்விட்டார், கொஞ்சம் துணிமணிகளுடன். அப்பா ஆடி போயிருந்தாள். சிவாவுக்கு விசித்ரா விவகாரம் குழப்பமாக இருந்தது. 2 நாட்களில் அப்பா ஆபீஸ் நண்பர் ஒருவரை சிவா பார்த்தான். பொதுவாக பேசினான். அப்பா எப்படி இருக்கிறாரு? இப்ப பிரச்சனை இல்லை சார். 4 நாள் லீவ் போட்டிருக்காரே, அதான் கேட்டேன். சிவாவுக்கு சுருக்கென்றது. ஆபீஸ் வேலையாக வெளியூர் போவதாக சொன்னார். இவருக்கு தெரியாத ஆபீஸ் ரகசிய வேலையா? நான் உளரக்கூடாது. தனியாக வந்து அப்பாவுக்கு போன் செய்தான். சொல்லு சிவா, எந்த ஊர்ல பார்க்கீங்க? ஹைதராபாத்ல இருக்கேயா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ தைரியமாரு. போன்ல பேசினா தமிழ் சொற்கள் வந்தது. ஹைதராபாத் என்றால் தெலுங்கு தானே வரும். பொய் சொல்கிறாரா? எதுக்கு இந்த பொய்? இந்த உடல்நிலையில் 4 நாட்கள் வீட்டை விட்டு விலகி ஏன் நிற்க வேண்டும்? சகித்து கொண்டான். அம்மாவிடம் பேசவில்லை. வார கடைசியில் அப்பா வந்து விட்டார். வடிவு, என் நண்பர் ஒருத்தர் தான் மனைவியோட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. சிவா, நீயும் இரு. பிசி, நீயும் போக வேண்டாம். பசங்க எதுக்கு? கேள்வி கேட்காத வடிவு, சொன்னதை செய். காலை 9 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. அப்பா வயதில் ஒரு மனிதர், கருப்பாக மீசை இல்லாமல் முரட்டு முகத்துடன் இருந்தார். அவருடன் அவர் மனைவி, கூடவே ஒரு இளைஞர். வாங்க தாமஸ். சிவாவுக்கு சுருக்கென்றது. தாமஸா? அந்த ராபர்ட்டின் அப்பா தாமஸ் என்று தானே சொன்னார்கள், அவரா? வாங்கம்மா, தம்பி வாங்க. மூவரும் உள்ளே வந்து உட்கார, வடிவு, குடிக்க தண்ணி கொண்டு வா. இருக்கட்டும் ஸ்ரீனிவாசன். உள்ளே வந்தாள் அம்மா. சிவாவை ஜாடையில் அழைத்தாள். என்னடா, எனக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு கிறிஸ்துவ நண்பர்கள் யாருமே இல்லையே. அம்மா தண்ணீர் தர. சிவா, விசித்ரா வர சொல்லு. சிவா வந்தான். இவன் என் மகன் சிவகுமார், பெரிய வேலையில இருக்கான். இது என் மனைவி வடிவு. விசிய கூப்பிடு. விசித்ரா வந்தாள். உடம்பில் ஒரு நடுக்கம் இருந்தது. வந்தவர்கள் ஏற இறங்க பார்த்தார்கள். வடிவு, இவர் தாமஸ், இவங்க அவரோட மனைவி சூசம்மா. அது மகனா? இல்ல, அவங்க நண்பர் போஸ், சந்திரபோஸ்.
பேரை கேட்டதும் சிவா மின்சாரத்தை மிதித்தது போல் உணர்ந்தான். அன்று உணவகத்தில் பேசிய போஸ். அவன் வணக்கம் சொன்னான். அதே குரல். தடுப்புக்கு மறுபுறம் இருந்ததால் சிவா யார் முகத்தையும் ஹோட்டலில் பார்க்கவில்லை. தன்னை விசித்ரா பார்த்துவிடக் கூடாது என்று பதுங்கி இருந்தான். ராபர்ட் வரவில்லை. போஸ் ஏற்பாடு செய்து ராபர்ட்டை பெற்றவர்களை அழைத்து வந்து விட்டான். இதில் அப்பா இப்படி இந்த 4 நாள் வெளியூர் பயணம் என்ற பொய் இதற்கா? அப்பாவுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா? ஒரு இதய நோயாளி எப்படி இதை தாங்கிக் கொள்கிறார்? இப்படி வாமா. சூசம்மா விசித்ராவை அழைக்க அவள் அங்கேயே நின்றாள். வாமா. மறுபடியும் உடல் நடுங்க நிற்க அப்பா எழுந்து வந்தார். போ, அவங்க கூப்பிடுறாங்கல்ல, போ. அம்மா வடிவுக்கு எதுவும் புரியவில்லை. என்ன பயமா? எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு இப்ப என்ன பயம்? நீ தான் எதுக்கும் துணிஞ்சவளாச்சே. பயந்த மாதிரி நாடகம் ஆடுறியா? சொல்லுடி. கை ஓங்கி விட்டார். என்னங்க, 3வது மனுஷங்க முன்னால சொந்த மகளை கை நீட்டி அடிக்கிறீங்க? ஐயோ, இங்க என்ன நடக்குது? வடிவு அலற. அப்பா, நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. சிவகுமார் வந்து அவரை பிடித்து கொள்ள போஸ் எழுந்து வந்தான். அவரை பிடித்து உட்கார வைத்தான். அம்மா, கொஞ்சம் வெந்நீர்ல இஞ்சி தேன் கலந்து உடனே கொண்டு வாங்க. அவர் முகம் கழுத்து என வந்த வியர்வையை போஸ் துடைக்க தண்ணீர் வந்தது. குடிக்க வைத்தான். தாமஸ் அருகில் வந்தார். ஸ்ரீனிவாசன், பகவதி என்கிட்ட பேசினப்புறம்தான் நான் உங்களை சந்திச்சேன். நானே முரட வெற்ற அளவுக்கு உச்சகட்ட கோபம் வரும். அப்படிப்பட்டனா பகவதி பேச்சுக்கு கட்டுப்பட்டு மௌனமா இருக்கேன். நீங்களும் என்னை சந்திச்சு 30 நாள் முழுக்க பேசி முடிவுகளை எடுத்தாச்சு. அப்புறமா உணர்ச்சி வசப்படலாமா? உங்களை டென்ஷன் படாம இருக்க போஸ் படுற பாடு கொஞ்சமா? என்ன சீனிவாசன் இது? போஸ் அவர் அருகில் அமர்ந்து மார்பு முதுகு என தடவி கொடுக்க, சிவா, இங்க என்னடா நடக்குது? எனக்கு தலையே சுத்துது. போஸ் எழுந்தான். வடிவை நெருங்கினான். அம்மா, நான் சொல்றேன். இவங்க பிள்ளை ராபர்ட்டும் உங்க மக விசித்ராவும் காதலிக்கிறாங்க. வடிவு விசுக்கென திரும்பினாள். மதம் மாறின காதலா? அது மட்டும் இல்லடி. ஸ்ரீனிவாசன் ஆவேசமாக எழ, நீங்க உட்காருங்க, நான் பேசிக்கிறேன் அம்மாட்ட. போஸ் அவரை உட்கார வைத்து விட்டு, அம்மா, ஆத்திரப்பட்டு லாபம் இல்ல. காதல் 7-8 மாசமா வளர்ந்து ராபர்ட் தங்கச்சி 2 பேரும் எல்லா மரபுகளையும் உடைச்சாச்சு. பொறுமையா கேளுங்க. தங்கச்சிக்கு இப்ப 45 நாள் தள்ளியாச்சு. வடிவு எரிமலையாக திரும்பினாள். என்னது, நாள் தள்ளி இருக்கா? வடிவு விசித்ராவை பிடித்து தாறுமாறாக அடித்து, என் வயிற்றுல பிறந்த பொன்னாடி நீ. ஒழுங்கா இருக்கிற எங்க 2 பேருக்கும் எப்படி நீ வந்து பிறந்த? ஸ்ரீனிவாசன் தலை குனிந்து இருக்க, உன்னை இப்பவே வெட்டி போடுறேன். நீ உயிரோட இருந்தா இந்த குடும்பத்துக்கே அசிங்கம். பாவி, இதை தாங்கிட்டு அவர் இன்னும் உயிரோட இருக்காரே. என் தாலி அறுக்காம நீ ஓய மாட்டியா? கதறிக்கொண்டே அவளை அடிக்க போஸ் பாய்ந்து வந்து தடுத்தான். விடுங்க தம்பி, பெத்தவளுக்கு தான் தெரியும் இந்த வலி. அம்மா, தப்பு இல்ல உங்க கோவம், நியாயம்தான். ஆனா அவ வயித்துல ஒரு உயிர் வளருது. அதை அழிக்க யாருக்கும் உரிமை இல்ல. பேசாம இருங்க. தாமஸ் எழுந்தார். இதுக்கு காரணமான என் பிள்ளை ராபர்ட்ட நான் கொல்ல போனேன். பகவதி தான் தடுத்தா. யார் அது பகவதி? சிவா கேட்க, இந்த போஸோட அம்மா. போஸ் உங்களுக்கு யாரு? நான் சொல்றேன் தம்பி. சூசம்மா எழுந்தாள். என் வீட்டுக்காரர். இந்த தாமஸுக்கு 6 வருஷம் முன்னால 2 சிறுநீரகங்களும் பழுதானப்போ இவரை நாங்க இழக்கிற கட்டத்துக்கு வந்தப்போ தான் ஒரு சிறுநீரகத்தை தந்து பணமும் செலவழிச்சு இவரையும் மீட்டு எங்க குடும்பத்தை நிக்க வச்ச கடவுள் தான் பகவதி, போஸோட அம்மா. அப்போ முதல் பகவதி என்ன சொன்னாலும் எங்களுக்கு அது பைபிள் வாசகம் மாதிரி. அவங்க பெத்த ரத்னம் இந்த போஸ். இவரோட கொலவரிய தடுத்தது அவங்கதான். சீனிவாசன் கண்கள் கலங்கி இருக்க, ராபர்ட்டும் இந்த பொண்ணு விரும்புறது போஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் உள்ள புகுந்து தடுக்கிறதுக்குள்ள எல்லாமே மீறி போச்சு. அப்புறமா தான் அவங்க அம்மா பகவதிய போஸ் உள்ள கொண்டு வந்தான். போஸ் திரும்பினான். அம்மா, ராபர்ட் வெளிநாட்டுக்கு போறான். இத கலைக்க 2 பேரும் தயாராயிட்டாங்க. அப்பதான் நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உடனடியா இவங்க கல்யாணத்தை முடிச்சு விசி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. தாமஸ் எழுந்தான். சீனிவாசன், பதட்டப்பட்டு லாபம் இல்ல. நான் அதிகபட்ச மதப்பற்று உள்ளவன். அதுக்காக உங்க மகளை மதம் மாற சொல்ல போறதில்ல. சர்ச்சும் வேண்டாம், உங்க கோயில்களும் அவசியம் இல்ல. சிம்பிளா ஒரு ஹால் எடுத்து தாலி கட்டி மோதிரம் மாத்தி கல்யாணத்தை உடனே பதிவும் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அவர் நிமிர்ந்தார். பார்வை போஸ் முகத்தில் நிலைக்க அருகில் வந்தான். எதுக்குமே உடன்படாதவர், உச்சபட்ச கோபம் உள்ளவர் தாமஸ் அங்கிள். பையனை பெத்தவர். இப்ப கூட நஷ்டம் அவருக்கு இல்ல, பொண்ணு நம்மளோடது. அவமானம் நம்மளுக்கு தான். அவங்க சொன்னபடி செஞ்சிடலாமா? இதுல நான் பேச எதுவும் இல்ல போஸ். பேசுற தகுதியும் எனக்கு இல்ல. நான் இனி தலை நிமிர்ந்து நடக்க வாய்ப்பில்ல. அப்படி எதுவும் நடக்க கூடாது நடக்கல. இந்த காலத்துல காதலும் ஜாதி மதம் தாண்டி நிக்கிறதும் அத்து மீறி போறதும் நமக்கு புதுசா இருக்கலாம். 50 வருஷங்களா இதெல்லாம் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? ஸ்ரீனிவாசன் முகத்தில் உணர்ச்சியே இல்லை. அம்மா, நீங்க சொல்லுங்க. போஸ் வடிவை கேட்க, நான் என்ன சொல்ல முடியும் தம்பி? ஒரு தாயா தலகுனிஞ்சு நிக்கிறேன். நடக்கட்டும். சிவாவிடம் வந்தான் போஸ். நீங்க எதுவும் பேசல சிவா, அவளுக்கு அண்ணன்.
சாரிங்க, அது நான் இல்ல, நீங்க தான் போஸ். சீனிவாசன் படக்கென நிமிர்ந்தான். நீங்களும் அண்ணன் தான் சிவா. எனக்கு அந்த தகுதி இல்ல. உடன்பிறப்புகளோட நடவடிக்கைகளை கவனிக்கிற பொறுப்பு ஒரு சகோதரனுக்கு கண்டிப்பா உண்டு. கூட பிறக்காத நீங்க காட்டின அக்கறைய நான் காட்டல. எனக்கு பேச தகுதி இல்லைங்க. அடடா, குற்ற உணர்ச்சியும் குமுறலும் போதும். உடனே பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். விசித்ராவை வெளிநாட்டுக்கு அனுப்ப நாங்க ஏற்பாடு பண்றோம். சூசம்மா வடிவிடம் வந்தாள். இந்த பாருங்க, நடந்தது நடந்தாச்சு. உங்க மகளை நாங்க எங்க மகளா பாத்துக்கிறோம். வடிவு அழுது விட்டாள். ரொம்ப நன்றிங்க, கை கூப்பினாள். நன்றிய பகவதிக்கு சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன் உடனே திரும்பினார். அவங்க வந்து வாதாடி இவரை கன்வின்ஸ் பண்ணாங்க. இவருக்கு உயிர் கொடுத்த பகவதி பேச்ச தட்ட முடியுமா? கோவம் குறைஞ்சு அவரே இங்க பேச வந்துட்டாரு. நாங்களே கல்யாண ஏற்பாடுகளை செய்யறோம். சரி, டிஃபன் ரெடி பண்றேன். வேண்டாங்க ஆண்டி, சாப்பிட்டு போலாம். போஸ் சொல்ல வடிவு உள்ளே போக சூசம்மா விசித்ராவிடம் வந்தாள். உள்ளவா பேசலாம். ஆரம்பத்தில் படபடத்தில் இருந்த விசித்ரா இது குறைந்து இயல்புக்கு திரும்பிவிட சூசம்மா கனிவாக பேச மாமியாரிடம் விசித்ரா ஒட்டி கொண்டாள். இன்னும் 2 நாள்ல ராபர்ட்டோட வரோம். எங்க பேரப்பிள்ளை பத்திரமா இருக்கா? அவசரம் என் பையனுக்கு. கூட்டத்தில் தாமஸ் மௌனமாக இருக்க ஸ்ரீனிவாசன் வாசலுக்கு வந்தார். முகத்தில் அதே சோகம், சொல்ல தெரியாத வலி. போஸ் அருகில் வந்தான். தோளில் கைப்பதித்தான். ஸ்ரீனிவாசன் அவன் மேல் சாய்ந்து அழுதார். அவரை சமாதானப்படுத்தி கண்ணீரை துடைத்து உட்கார வைத்து முதுகை தடவி சிவா பார்த்து கொண்டே இருந்தான். எப்படி பரிவு காட்டுகிறான்! அப்பாவிடம் என்ன ஒரு வாஞ்சை! பெற்ற பிள்ளை. நான் ஒரு நாள் கூட அப்பாவிடம் இந்த மாதிரி நடந்து கொண்டதில்லையே, எத்தனை பரிவு! என் தங்கைக்காக வாதாடி கலைய இருந்த கருவை காப்பாற்றி கெட்டுப்போன அவளை மீட்டு கல்யாணம் வரை கொண்டு வந்தவன் இந்த போஸ். சொந்த அண்ணன் எதிலும் தலையிடாமல் நான் விலகி நிற்கிறேன். தாமஸ் அங்கிளுக்கு இவன் அம்மா பகவதி சிறுநீரகம் தந்ததுனால அந்த குடும்பம் இவங்களுக்கு நன்றி கடன் பட்டது நியாயம். எங்க குடும்பத்துக்காக இவங்க ஏன் வாதாடணும்? ராபர்ட் அந்த குடும்பத்து பிள்ளைங்கிறதுனாலயா? புரியலையே. இந்த பாருங்க, இனிமே பதட்டமே கூடாது. நிம்மதியா இருங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? போஸ் சொல்ல அப்பா தலையாட்ட டிஃபன் ரெடி என அம்மா குரல் கொடுக்க அனைவரும் உட்கார அம்மாவுக்கு உதவியாக போஸ் எடுத்து வந்து பரிமாறினான். வடிவுக்கு அவன் மேல் ஒரு வாஞ்சையே வந்து விட்டது. நீங்க இருங்க தம்பி, விசித்ரா நீ வாடி வந்து பரிமாறு. இருக்கட்டும்மா, தங்கச்சி ஷாக்ல இருந்து முழுமையா விடுபடல. நானும் இந்த வீட்டு பையனும் நம்புங்க. வாங்க, வேண்டான்னு வாடா கூட கூப்பிடலாம், சரியா? சரிடா, வடிவு சொல்ல அவன் சிரித்தான். ஒரே நேரத்தில் 2 குடும்ப அங்கத்தினர்களை சுலபமாக தன்வசம் திருப்பி விட்டான் போஸ். விசித்ராவும் அவனை அண்ணா என அழைத்து ஒட்டி கொண்டு விட்டாள். சிவாவுக்கு பொறாமையாக இருந்தது. இத்தனை நாள் இந்த குடும்பத்தில் வாழ்ந்து நான் சாதிக்க முடியாததை இவன் ஒரே நாளில் எப்படி சாதித்து விட்டான்? போஸ் அனைவருக்கும் டிஃபன் பரிமாற, போஸ் நீ சாப்பிடு, நானும் சிவாவும் சாப்பிடுறோம். சிவா நீ எந்த வருஷம்? நான் 90ஆம் வருஷம் டிசம்பர். நான் அதே வருஷம் ஜனவரி. உன்னை விட 10 மாசம் பெரியவன். உனக்கும் அண்ணன் தான். நீ அதிகமா பேச மாட்டியா? இதுவும் நல்லதுதான். பேசினா எப்பவுமே பகைதான். அதுக்காக தான் பேசாம இருக்க முடியுமா? வா, 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். தானே இழுத்து வளைத்து நேசத்தை காட்டினான். டிஃபன் ருசியா இருக்குங்க, சூசம்மா சொல்ல. தங்கச்சிக்கு சமைக்க தெரியுமா? போஸ் கேட்க. சாப்பிட மட்டும் தெரியும், அம்மா சொல்ல. அனைவரும் சிரிக்க விசித்ரா முகம் வாட சூசம்மா குறுக்கிட்டு, சின்ன பொண்ணு, நான் கத்து கொடுக்குறேன். அவ மேல படிக்க ராபர்ட் ஏற்பாடு பண்ணுவான். வெளிநாட்டுல படிக்கட்டும். அப்போதே நல்ல நாள் பார்த்து விட்டார்கள். வரும் ஞாயிறு நன்றாக இருந்தது. ஹால் கிடைக்குமா? வடிவு கேட்க. எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேம்மா, கவலையே படாதீங்க. போஸ் சொல்ல. தம்பி, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா பகவதி. அவங்கள பார்த்து நான் நன்றி சொல்லணும். கல்யாணத்துல முக்கிய அவங்கதான். சரிம்மா. தம்பி, உங்க அப்பா எங்க இருக்காரு? வடிவு கேட்க. வெளிநாட்டுல இருக்காருமா. அவர் வருவாரா? தெரியலம்மா, நாங்க புறப்படுறோம். வாசலுக்கு வந்து வழி அனுப்பி வைத்தார்கள். மழை பெய்து ஓய்ந்தா மாதிரி இருந்தது. போஸ் சகல ஏற்பாடுகளையும் செய்து விட்டான். ஹால் புக் செய்து, ஹோட்டலில் விருந்துக்கு ஏற்பாடு செய்து, பதிவு திருமணம் செய்ய மற்ற நடைமுறைகளை சரிப்படுத்தி எல்லாம் செய்து விட்டான். தொடக்கத்தில் சிவா எதிலும் தலையிடவில்லை. வடிவு அவனை அழைத்து கோபப்பட்டாள். நீதான் விசித்ராவுக்கு கூட பிறந்த அண்ணன், நீ பேசாம இருக்க. ஆனா போஸ் இழுத்து போட்டு கல்யாண வேலைகளை செய்றான். அப்பாவுக்கு முடியல, இப்பவும் நீ எதுவும் செய்யாம இருந்தா என்னடா நியாயம்? சிவாவுக்கு சுருக்கென்று வந்துவிட்டது. போஸ் பக்கம் குடும்பம் திரும்ப, ஏற்கனவே சிவாவுக்கு அவன் மேலே ஒரு கடுப்பு இருந்தது. அது இயலாமை காரணமாக வந்த பொறாமை. அப்பாவிடம் அவனது உருக்கம், அம்மாவின் நெருக்கம், விசி அண்ணன் என்று அவனை சொன்னது எல்லாம் சேர்த்து சிவாவை காழ்ப்புக்கு உள்ளாக்க அம்மாவிடம் வெடித்து விட்டான். நேத்திக்கு வந்த போஸ் உங்க எல்லாருக்கும் ஹீரோ ஆயிட்டானா? நான் தள்ளுபடியா? அப்படி யாருடா சொன்னது?
இத்தனை நாள் இந்த குடும்பத்தை நான் தான் நடத்தினேன், இப்பவும் நான் தான் நடத்தினேன். அப்பா சிகிச்சைக்கு லட்சக்கணக்கா செலவானப்போ நான் ஏதாவது சொன்னேனா? அது உன் கடமை சிவா. அந்த போஸ் வெளியாளு, அவன் இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறது உனக்கு சந்தோஷம் இல்லையா? அதுக்காக அவன் உள்ள நுழையலன்னா இவ கதி என்ன? கர்ப்பத்தை கலைச்சிருப்பா, அந்த ராபர்ட் பறந்திருப்பான். நாளைக்கு இப்ப வாழ்க்கை தொடங்கும் போது கெட்டு போன கதை வெளியில வந்தா நாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும். புரியுதா? நியாயம் பண்ணிக்கணும். உங்க வளர்ப்பு சரியில்லை. சீனிவாசன் பதட்டமாக பார்க்க, அம்மா நான் ஒழுங்கா படிச்சேன், ஒழுக்கமா இருக்கேன், எனக்கு நானே வேலை தேடிக்கிட்டேன், இன்னைக்கு குடும்பத்தையும் தாங்கி படிக்கிறேன், பெத்தவங்களை கைவிடல. ஒரு நடுத்தர குடும்பத்து மூத்த பிள்ளை என்ன செய்யணுமோ அதுக்கு மேல செய்யறேன். கெட்டு போன தங்கச்சிக்கு புதுசா ஒரு அண்ணன் முளைச்சிட்டான்னு அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களா? ஒரு நல்ல மகன்னா இப்ப அவனை விட மட்டமாயிட்டனா? உங்களுக்கு எல்லாம் நன்றியே இல்லையா? வடிவு. சீனிவாசன் போட்ட கூச்சலில் வீடே குலுங்கியது. என்னங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? உங்க உடம்பு தாங்குமா? வேணாண்டி, நான் சாகுறேன். பாருடா, அப்பாவுக்கு வேர்த்து கை கால் நடுங்குது. அம்மா பதற, போஸுக்கு போன் பண்ணு, அவன் வந்து தாங்கி பிடிச்சா அவருக்கு சரியாயிடும். சிவா, அப்படி பேசாத. அவர் குரலில் அழுகை. ஏண்டா இப்படி பேசுற? என்னங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. அம்மா அவரை பிடித்து உட்கார வைக்க, கல்யாண ஏற்பாடுகளை பற்றி சொல்ல போஸ் வர, இங்கே கலைவரம். அம்மா, அப்பாவுக்கு என்னாச்சு? எதுவும் இல்ல போஸ். இல்ல, நிறைய வேத்திருக்கு, நெஞ்சு வலிக்குதாப்பா. அவன் தாங்கி பிடிக்க அவருக்கு கண்கள் இருட்ட, சிவா வந்து பிடி, ஆஸ்பத்திரி கூட்டு போயிடலாம். வேண்டாம் போஸ், எனக்கு ஒன்னும் இல்ல, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். என்னங்க? போஸ் அவர் பேச்சை கேட்காமல் அவரை தாங்கி பிடித்து காரில் ஏற்ற, சிவா வா, அம்மா வாங்க. விசித்ராவும் உடன் வர போஸ் காரை எடுத்தான். பெரிய மருத்துவமனை வந்து நின்றது. போஸுக்கு டாக்டர்கள் தெரிந்திருந்தனர். ஏற்கனவே அவனுக்கு சிகிச்சை செய்த ஆஸ்பத்திரி தான். பரிசோதித்தார்கள். பிபி ஏறி இருக்கு, இசிஜி பார்த்திடலாம். 1 மணி நேரத்தில் அனைத்து பரிசோதனைகளும் நடந்தது. சிவா தள்ளி நின்றான். டாக்டர் அழைத்தார். போஸ் உள்ளே போக, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, ஏதாவது வீட்டு விவகாரத்துல உணர்ச்சி வசப்பட்டாரா? தங்கச்சி கல்யாணம் நெருங்குது. சரி, இவரோட ஹெல்த் முக்கியம் இல்லையா? எடுத்து சொல்லி பாத்துக்கங்க, சாயங்காலம் கூட்டிட்டு போயிடுங்க. போஸ் பணத்தை கட்ட வந்தான். கட்டியாச்சு. சிவா குரல் கொடுக்க, நான் கட்டுவேனே சிவா, அதையாவது நான் செய்யறேன். அதை மட்டும்தான் என்னால செய்ய முடியும். அந்த உரிமையை நீ தட்டி பறிக்க வேண்டாம். போஸ் முகம் மாறிவிட்டது. நான் புறப்படுறேன், எனக்கு வேலை இருக்கு, வீட்டுக்கு சாயங்காலம் வந்துருங்க. நீ கூட இருடா சிவா. கூட்டிட்டு வந்தவரு கொண்டு போய் விட மாட்டாரா? நான் எதுக்கு வரேன். அவன் வேகமாக நடக்க, அம்மா அவனுக்கு என் மேல என் கோவமா? இல்லப்பா. ஆமண்ண, உதவி செய்யறவர்கிட்ட எதுக்கு மறைக்கிற? உள்ளே வந்த விசித்ரா சகலமும் சொல்ல, மன்னிச்சிடுப்பா போஸ். அம்மா அழ, அண்ணன் நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை நாசமாகிருக்கும். எங்கிருந்தோ வந்து அதை மீட்டது நீங்க. அவனுக்கு அதோட காரணமா கோவம் இல்ல, பொறாம. நீ சும்மா இருடி. ஏம்மா, செய்யறவங்கள பாராட்டினா பாசம் காட்டினா தப்பா? விசி, நீ பேசுறது தப்பு. அவன் தான் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறான். இப்ப வந்த என்ன நீங்க தாங்கி பிடிச்சா அவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அண்ணன், பணத்தை குடிச்சிட்டா மட்டும் ஒரு குடும்ப தலைவன் ஆயிட முடியுமா? அதையும் தாண்டி எத்தனை இருக்கு. ஒரு நாள் கூட அவன் எங்க கிட்ட பாசமாவே இருந்ததில்ல. எந்திர மாதிரி இருப்பான், சிரிப்பு கூட வராது. அது அவனோட இயல்பா இருக்கலாம் விசி. தன் பொறுப்புகளை அவன் உதரலையே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? பறிப்போன மானத்தை பணத்தால திரும்ப கொண்டு வர முடியுமா? தப்பு செஞ்சவன் நான். தாங்கி பிடிச்ச உங்க மேல கோவப்பட்டா என்ன லாபம்? அம்மா அழுது கொண்டே இருக்க, அம்மா நீங்க திடமா இருக்கணும், அப்பதான் அப்பா தெளிவா இருப்பாரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் செஞ்சுதான் ஆகணும். தங்கச்சி, ராபர்ட் வீட்டுக்கு போயிட்டா நான் ஒதுங்கிக்கிறேன், அப்புறம் எதிலும் தலையிடல. வடிவு அதிர்ந்தாள். இல்ல போஸ், நீ வரணும். நீ எங்களை விட்டு ஒரு நாளும் விலக கூடாது. நான் உன்னை பெறாத அம்மா, நான் சொல்றேன். சரிம்மா. நர்ஸ் வந்து அழைத்தாள். மூவரும் உள்ளே வந்தார்கள். அப்பா விழித்திருந்தார். சிவா எங்க? அம்மா ஏதோ சொல்ல வர போஸ் குறுக்கே வந்தான். ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது, அவசரமா புறப்பட்டு போனான்ப்பா. போஸ் இப்படி வா. என்னப்பா? சிவா பேச்சு உன்னை புண்படுத்தி இருந்தா நான் அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு. அழுதார். அப்பா, என்ன இது? அந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னனா? நீ சொல்ல மாட்டப்பா. அப்பா, ஒரு குடும்பம்னு வரும்போது இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அவன் முறைகேடா எதுவும் பேசல. அவன் கோபம் என்னை எப்பவுமே பாதிக்காது. நீங்க இதுக்கு பதட்டப்பட்டா மறுபடியும் உங்களுக்கு தான் கஷ்டம்ப்பா. அது அவருக்கு நல்லா எடுத்து சொல்லு போஸ். அம்மா, நான் பேசிக்கிறேன். அவனும் உழைக்கிறான், அவனாலதான் எல்லாமே நடக்குது. நான் இப்ப வந்தவன். தயவு பண்ணி அவனை வச்சுக்கிட்டு என்னை தூக்கி வச்சு யாரும் பேசாதீங்க. விசி, முக்கியமா நீ. அண்ணன், நீதான். விடுமா, போதும். அந்த மாதிரி பேசினா யாருக்குமே கோபம் வரத்தானே செய்யும். எந்த உறவுகளையும் நம்ம இழக்கக்கூடாது, புரியுதா? சீனிவாசன் கண்களில் நீர். போஸின் போன் அடிக்க எடுத்தான். சொல்லுமா.
ஆஸ்பத்திரியில இருக்கேன். அப்பாவுக்கு சிவாவோட அப்பாவுக்கு முடியல, அட்மிட் பண்ணியிருக்கோம். வெளியில் போய்விட்டான். பாவம், எவ்வளவு நல்ல பிள்ளை. என் வயித்துல இவன் பிறக்கலன்னு குறையா இருக்குங்க. ஸ்ரீனிவாசன் அதே கண்ணீருடன், சிவாவுக்கு இந்த கோவம் எதுக்கு? இந்த பையன் சமாதானம் பேசுறான், அவமானமா இருக்கு. போதும் வடிவு, சிவாவை நீயும் நோகடிக்காத. போஸ் சொல்ற மாதிரி நட. சுமித்ராவுக்கு சொல்லிட்டியா? நாளை காலையில வரா. பெரிய தங்கச்சி வராளா? கேட்டபடி போஸ் உள்ளே வந்தான். தம்பி, உங்க அம்மாவா போன்ல? ஆமா, விவரம் சொன்ன, பதறிட்டாங்க. பார்க்க இங்க வருவாங்களா? தெரியலம்மா. இவ்ளோ நல்ல பிள்ளைய பெத்து விசி கல்யாணத்துக்கு காரணமான அவங்கள நான் பார்க்கணும். நானும் பார்க்கணும்மா. நாளைக்கே இங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறீங்களான்னு? சரிம்மா. வடிவு, நீயும் விசியும் வீட்டுக்கு கிளம்புங்க. எதுக்கு? சாயங்காலம் ஒன்னா போலாம். இல்லம்மா, கல்யாணம் நெருங்குது, வீட்டை சுத்தம் பண்ணுங்க. என் கூட போஸ் இருப்பான். ஆமாம்மா, நீங்க 2 பேரும் புறப்படுங்க. இரவு 8:30 மணிக்கு சிவா வந்தான். அதற்குள் அப்பாவை போஸ் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு கல்யாண வேலைகளை கவனிக்க புறப்பட்டு விட்டான். இரவு உணவு தயாரானது. அப்பாவுக்கு தந்துவிட்டு சிவாவை அழைத்தாள் வடிவு. எனக்கு வேண்டாம், வெளியில சாப்பிட்டாச்சு. இந்த பாரு சிவா, நீ ஏன் இப்படி இருக்க? அந்த போஸ் சரியான நேரத்துல கை கொடுத்து குடும்ப மானத்தை காப்பாத்துனது நிஜம்தானே? அதை மறுக்க முடியுமா? யாரும் மறுக்கல. செஞ்சவங்களுக்கு ஒரு நன்றியா 4 வார்த்தை சொல்றது பண்பாடு இல்லையா? அதை நான் நிராகரிக்கல. பின்ன எதுக்கு இவ்வளோ கோவம்? உன் கோவம் காரணமா அவர் பதட்டமாகி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி விசி மேல விழும். பாடுபட்டு என்ன லாபம்? அவரை கூட்டிட்டு வரக்கூட நீ வரல. அதான் அவன் இருக்கானே, அவன் நாங்க பெத்த பிள்ளையாடா? அப்பா அம்மான்னு கூப்பிட தொடங்கியாச்சே. டேய், பாசமுள்ள பெரியவங்களை தாய் தகப்பன்னு அழைக்கிறது தப்பாடா? அதுக்காக உன் இடத்துக்கு அவன் வர முடியுமா? மேலும் மேலும் விலகி போய் உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆகும்படி செஞ்சிராத சிவா. அம்மா உடைந்து அழ சிவாவுக்கு என்னவோ போலாகிவிட்டது. வடிவு, சிவா சாப்பிட்டானா? அவர் குரல். குடுக்குறேன், பாருடா. தலை பிள்ளைன்னு எங்க 2 பேருக்கும் உன் மேல பாசமும் அக்கறையும் அதிகம்டா. அதை புரிஞ்சுக்கோ. உன் இடத்துக்கு யாரும் எப்பவும் வர முடியாது சிவா. எங்களை காப்பாத்தி எங்க 2 பேருக்கும் கொல்லி போடுற உரிமை உனக்கு மட்டும் தான்டா. சரி விடு, கொஞ்சம் பால் தரேன். அப்பாட்ட போய் சமாதானமா 4 வார்த்தைகளை பேசுப்பா. அவர் ரொம்ப வாடி போயிருக்கிறாரு. சிவாவுக்கும் உள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி புறப்பட்டது. அது இயலாமை தந்த உணர்வு. யாரோ ஒரு போஸ் நல்லதைத்தானே செய்யறான். என்கிட்ட பாசமா கண்ணியமா நடக்கிறான். நான் இந்த மாதிரி ஆத்திரப்படுறது நியாயம் இல்லையோ? அப்பாவோட வேதனை அதிகமாக நான் காரணமா? ஒரு ஹார்ட் பேஷண்ட் காலம் முழுக்க பழிபாவத்துக்கு நான் ஆளாகிவிடக்கூடாது. மெதுவாக அப்பாவிடம் வந்தான். அப்பா, கட்டிலில் உட்கார்ந்தான். சாப்பிட்டியாப்பா? வெளியில சாப்பிட்டேன். பால் தந்தாங்க அம்மா. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லப்பா சிவா, நீ தாண்டா இந்த குடும்ப தலைவன். நான் போனப்புறமும் உன் அம்மா 2 தங்கச்சிகளுக்கு நாதி நீ தாண்டா. அப்பா, எதுக்கு இதெல்லாம்? கோவப்படாதப்பா. செஞ்சவங்களுக்கு நன்றி செலுத்துறது மரபு. விசி ஒரு குழந்தை, தெரியாம ஏதாவது பேசியிருந்தா அதை மனசுல வச்சுக்காத. இல்லப்பா, ஏதேதோ நடந்து போச்சு. எல்லாமே கை மீறி போச்சுடா சிவா. இப்போ நிலைமை சரியாயிடுச்சு. எதையும் நீ மனசுல வச்சுக்காம பாசமா இருடா. அவன் பேசவில்லை. வேற்று மதக்காரனை காதலிச்சது கூட தப்பு இல்ல. அடுத்த கட்டத்துக்கும் அவ போயிட்டா. நாங்க கவனமாத்தான் வளர்த்தோம். எங்க பிழைன்னு தெரியல. விடுங்க, நடந்து முடிஞ்சாச்சு. சிவா, சில சமயம் அத்துமீறலும் எல்லை தாண்டலும் மனுஷ வாழ்க்கையில நடக்கும். அது விதி. காலங்காலமா இது நடக்குது. சில பந்தங்களை உதற முடியாது சிவா. அந்த தர்ம சங்கடத்தை அனுபவிச்சாதான் தெரியும். நமக்கு எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு மயக்கம் வரும். காலம் கடந்து தெளியும் போது கைமீறி போயிருக்கும். அவர் எதை சொல்கிறார் என புரியவில்லை. கமிட்மெண்ட்னு வந்துட்டா உதறிட்டு வர முடியாது சிவா. நான் இந்த குடும்பத்தை உதற மாட்டேன்ப்பா. கடமையும் தவற மாட்டேன். இப்ப நான் சொன்னது உனக்காக இல்லப்பா, எனக்காக. புரியல? சில நிமிடங்கள் கண்களை மூடி யோசித்தவர், நான் உங்களுக்கெல்லாம் அப்பா. என் பொண்ணுகளை கட்டி கொடுக்கறதும் இந்த குடும்பத்தை நடத்துறதும் என்னோட கமிட்மெண்ட் தானே. அதை உதற முடியுமா சொல்லு? அப்பா, உங்களுக்கு முடியல. நீங்க இனி செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்கல. தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன். தப்பான காதல் திசை மாறி போனப்போ அந்த போஸ் புகுந்து தடுத்து விசித்ரா அவமானப்படாம மீட்டான். அதுக்கு நன்றி. மற்றபடி உங்க ஆஸ்பத்திரி செலவை அவன் கொடுக்க வேண்டாம். அதுக்கு நான் இருக்கேன். விடவும் மாட்டேன். அவனுக்குன்னு சில எல்லைகள் உண்டு. அதை அவன் தாண்டக்கூடாது. கல்யாண ஏற்பாடுகளை அவன் தாராளமா செய்யட்டும், தடுக்கல. தாமஸ் குடும்பத்துக்கு அவங்க அம்மா முக்கியம். அதனால விசி உள்ள போற வரைக்கும் எல்லாம் நடக்கட்டும். அப்புறமா அவன் இங்க வர வேண்டாம். சீனிவாசன் முகத்தில் அதிர்ச்சி. ஏன்பா, இது என்ன கேள்வி? எனக்கு அவனை பிடிக்கலப்பா. அவனோட பேச்சு அப்ரோச்சு எல்லாருக்கும் பிடிக்கட்டும். நான் தடுக்கல. என் குடும்பத்துல அவனோட தலையீடு இனி வேண்டாம். சாரிப்பா, அவன் முக்கியம்னு இங்க உள்ளவங்க நினைச்சா நான் ஒதுங்கிக்கிறேன். அவர் கண்களில் வலி. சாரிப்பா, இத மனசுல போட்டு நீங்க வேதனைப்பட வேண்டாம்.
என் மனசுல உள்ளத நான் சொல்லணும் இல்லையா? காலையில சுமித்ரா வரா, நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். வெளியே வந்தான். அம்மா கதவோரம் நின்று சகலமும் கேட்டுக்கொண்டிருந்தாள். சிவா, பால் ஆறி போயிடுச்சு, சுட வச்சு தரட்டுமா? இல்லம்மா, காய்ச்சினதும் குடிக்கணும். ஆறுனதை சுட வச்சா ருசி இல்ல. வாழ்க்கையும் அப்படித்தான். வெளியே போய்விட்டான். அம்மா உள்ளே வந்தாள். மருந்து தரட்டுமா? எல்லாம் முடிச்சுட்டு வா, நான் பேசணும். அதிகம் பேச வேண்டாங்க. பேச நினைக்கும் போது பேசணும் வடிவு. அப்புறம் ஒரு கால் பேசவே முடியாம போயிட்டா. வடிவு அவர் வாயை தன் விரல் மூட. நெருப்புனா வாய் வேகாது வடிவு. வேலைகளை முடிச்சுட்டு வா. சரிங்க. சிவா விசித்ரா படுத்துவிட வடிவு வந்தாள். இந்த பாருங்க, சிவா பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. என்னைக்கு அவன் ஒட்டுதலா இருந்திருக்கான். அது அவன் சுபாவம்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா இப்ப என் நிலைமையே வேற. நோயாளினா எதுவும் இல்ல. பதட்டம் குறைக்க மருந்துகளை ஒழுங்கா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா எந்த நிலைமையும் இல்ல. பழையபடி நல்லா ஆயிரலாம். நான் அதை சொல்லல வடிவு. ஒரு அசிங்கத்துல இருந்து நம்ம குடும்பத்தை மீட்டது போஸ். அந்த நன்றிய நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். காது காது வச்ச மாதிரி முடிச்சிருக்கான். அப்பான்னு ஆசையா கூப்பிட்டு மாறு முதுகுன்னு அவன் தடவி விடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வடிவு? புரியுதுங்க வடிவு. தாயோட ஸ்பரிசம் பாசம், மனைவியோட ஸ்பரிசம் காமம், தேவைப்பட்ட நேரத்துல மகளோட ஸ்பரிசம் ஆனந்தம். இங்க தொடு உணர்ச்சி துக்கத்தை போக்கி உடம்புக்கு புது தெம்பு தருது வடிவு. கட்டி பிடிக்கும் போது மனசும் இடம் மாறும் வடிவு. அத போஸ் அழகா புரிஞ்சு வச்சிருக்கான். இவன் அப்பான்னு அன்பா ஒரு நாள் என் மேல கை வச்சிருப்பானா? சிரிச்சு நெகிழ்ந்து சந்தோஷமா பேசியிருப்பானா? கோவம் மட்டும் வருது. விசித்ரா கல்யாணம் முடிஞ்சப்புறம் போஸ் வரவே கூடாதான் இந்த வீட்டுக்கு. ஏன் வடிவு? அப்படி என்ன துரோகம் செஞ்சான் அந்த பையன்? இத்தனை பொறாம ஏன் அவன் மேல? இது நல்லதா வடிவு? போஸை என்னால ஒரு காலம் விளக்க முடியாது. அவனை விளக்கலன்னா இவன் விலகுவானா? எனக்கு வலிக்குது வடிவு. அவர் குரலில் சோகம் கொப்பளித்தது. விடுங்க, சரி பண்ணிக்கலாம். இப்ப அத மனசுல போட்டுக்கிட்டு நீங்க பதட்டப்பட்டா உங்க உடம்பு கெட்டு போகும். போஸ் இந்த வீட்டுக்கு வராம இருக்க முடியாது. இல்ல வடிவு, அவனோட நட்பு தொடர்ந்தா சிவா நிச்சயமா நம்மளை விட்டு விலகுவான். இல்லங்க, சிவாவோட பிடிவாதம் உனக்கு தெரியாதா? அதுக்காக அந்த பையனை நாம ஒதுக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது வடிவு. ஆனா பெத்த பிள்ளைய நீ இழக்க கூடாது. எதுக்கு பிரிச்சு பேசுறீங்க? உங்களால மட்டும் சிவாவை இழக்க முடியுமா? இப்போ அந்த கவலை எதுக்கு? பெத்தவங்க நாம. அண்ணன் சிவா இப்படி எல்லாரும் இருக்க யாருக்கும் தெரியாம கர்ப்பம் வரைக்கும் போயிருக்கிறா விசி. அவளை மீட்டு நல்ல பாதைக்கு திருப்பினது யாரு? இந்த போஸ். இல்லங்க, இவனோட அம்மா பகவதி. அதனால பிரச்சனைகளை தீர்த்து ஒரு முரட்டு தாமஸ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தது அந்த பகவதி. அவங்களால நம்ம சிவா மனசையும் மாத்த முடியும். அப்படியா சொல்ற? நிச்சயமா. நாளைக்கு சுமித்ரா வந்தப்புறம் நானும் விசித்ராவும் அந்த பகவதிய பார்க்க அவங்க வீட்டுக்கு போறோம். எதுக்கு? அவர் அதிர்ந்து போனார். நீங்க ஏன் இத்தனை பலமான அதிர்ச்சிக்கு ஆளாகணும்? அவங்க வீட்டுக்கு நாங்க போக கூடாதா? இல்ல வடிவு, போஸ சிவாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த போஸ் வீட்டுக்கே தன்னோட அம்மா தங்க எல்லாம் போனா இவனால ஜீரணிக்க முடியுமா சொல்லு? இது அதிர்ச்சி இல்லாம வேற என்ன? அவங்கிட்ட சொல்லிட்டா போவோம். நீங்க போட்டு உடைக்காதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் வடிவு, பிளீஸ். எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? சிவாவுக்கு ஓவரா கட்டுப்பட்டா நாளைக்கு நமக்கு தான் அது பாதகம். நீங்க இதை புரிஞ்சு நடக்கணும். நான் ஒரு தாய். என் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும். அதை செய்யறவங்க எனக்கு முக்கியம். இவனை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். விபரீதத்தை விலை கொடுத்து வாங்காத. இப்ப நீங்க ஓய்விடுங்க, நான் பாத்துக்கிறேன். காலையில சுமி வரா. அவளுக்கு நடந்த எதுவுமே தெரியாது. அவ என்ன ஆட்டம் போட போறாளோ. இதுல அவ ஆட என்ன இருக்குங்க? முட்டாள். அவ மூத்தவ. தான் தங்கச்சி இப்படியெல்லாம் நடந்தது, திடீர் கல்யாணம் நடக்க போறது எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா தாங்குவாளா? வேற வழி இல்லையே. நான் பேசிக்கிறேன். நீங்க எதுலயும் தலையிட வேண்டாம். பேசாம இருங்க. அவர் பேசவில்லை. விளக்கை அணைத்து விட்டு வடிவு போக, எங்க போற? இந்த வார கடைசியில விசி போயிருவா. நான் அவ கூட போய் படுத்துக்கிறேன். சரி, கதவை சாத்திட்டு போ. வடிவு போனதும் அவர் கதவை சரிபார்த்து மறுபடியும் விளக்கை போட்டார். செல்போன் தேடினார், கிடைக்கவில்லை. மெதுவாக எழுந்து ஹாலுக்கு வந்தார். அங்கு தேட டிவிக்கு பக்கத்தில் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார். தண்ணீர் குடிக்க எழுந்து வந்த சிவா அப்பா செல்போனுடன் இந்த நேரம் வாசலுக்கு போவதை பார்த்தான். மெதுவாக பின்தொடர்ந்தான். அவர் எண்களை அழுத்தினார். எதிர்முனை ஒலித்தது. நான் தான் பேசுறேன். அவர் பேச பேச ஜன்னலுக்கு உள்ளே இருந்து சிவா கேட்க தொடங்கினார். 4 வார்த்தைகள் தான் பேசினார். சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆனது செல்போன். முதல் 4 வார்த்தைகள். போஸ், நான் அப்பா பேசுறேன்டா. ஒரு இடைவெளி. அம்மாட்ட போனை கொடுப்பா, நான் இப்பவே பேசணும். சார்ஜ் இல்லாத போன் கட் ஆகிவிட்டது. சே, பகவதி கிட்ட பேசுற நேரத்திலேயா சார்ஜ் போகணும்? சொல்லிக்கொண்டே அவர் உள்ளே வர அவரையே பார்த்தபடி சிவகுமார் நிற்க அவர் முகம் மாறிவிட்டது. அவன் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் பார்வை மட்டும் அவர் மேல் நிலைத்திருக்க
4 அடி நடந்தவர் திரும்பினார். உள்ளே டவர் எடுக்கல, அதான் வெளியே வந்து பேசினேன். கல்யாணத்துக்கு 3 நாள் தானே இருக்கு, பொண்ணை பெத்துட்டு நான் எதுவும் செய்யாம இருக்கேன். உடம்பும் முடியல, அடுத்தவங்க தலையில சுமத்துறேன். மனசு ஒரு மாதிரி குத்துது. அதான் போஸுக்கு போன் போட்டு கேட்டேன். இந்த நிலைமையில என்னால வேற என்ன செய்ய முடியும்? பேசிக்கொண்டே உள்ளே வந்து விட்டார். வியர்த்து கொட்டியது. படபடப்பில் உடம்பு ஒரு மாதிரி குலுங்கியது. படுக்க முடியவில்லை. மாரை அடைப்பது போல் இருந்தது. கூடாது, நான் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விபரீதமும் நடந்துவிடக் கூடாது. கல்யாணம் நடக்க வேண்டும். படுத்தவருக்கே உற்சாகமே வரவில்லை. அந்த பார்வை உடம்பு முழுக்க தேடி தேடி குத்தியது. நள்ளிரவில் மெல்ல உறங்கி போனார். காலையில் சிவா சீக்கிரமே எழுந்து குளித்து தங்கையை அழைத்து வருவதற்காக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு விட்டான். ரயில் அரை மணி நேரம் தாமதம். ஏதோ ஒரு புத்தகம் வாங்கி கொண்டு உட்கார்ந்து விட்டான். மனதுக்குள் கடினமான புழுக்கம். படிக்க பிடிக்கவில்லை. நடந்தான், காஃபி குடித்தான். ஒரு வழியாக ரயில் வந்து சுமித்ரா இறங்கிவிட்டாள். என்ன சிவா, அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா? 4 நாள் லீவ் போட்டு வாடின்னு அம்மா போன்ல எழுதாங்க. முதல் அட்டாக் ஆனப்புறம் திரும்பவும் பிரச்சனையா? அப்பா இப்ப வீட்லயா ஆஸ்பத்திரியிலயா? அவன் எதுவும் பேசாமல் நடந்தான். வெளியே வந்து ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தான். எதுக்கு இங்க வந்திருக்க? டிஃபன் சாப்பிட்டு போலாம். பல் தேய்ச்சிட்டியா? எதுக்கு? டிஃபன் நேரமா இல்லையே. சொல்றேன், உட்காரு. அவள் கை கழுவி விட்டு வர டிஃபனுக்கு ஆர்டர் செய்தான். அப்பா இப்போ வீட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா பதட்டம் கூடாதுன்னு டாக்டர் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. வேலைக்கு போறது இல்லையா? போறாரு, இப்ப லீவு தான். அப்புறம் எதுக்குடா அவசர அவசரமா என்ன வரவழைச்சாங்க அம்மா? ஞாயிற்றுக்கிழமை விசித்ராவுக்கு கல்யாணம். என்னது? நம்ம விசித்ராவுக்கு கல்யாணமா? அதுவும் வர்ற ஞாயிற்றுக்கிழமையா? என்னடா சொல்ற? அவளை விட மூத்தவங்க 2 பேர் இருக்கோம். அக்கா நான் இருக்கும்போது அவளுக்கு எதுக்குடா இந்த அவசர கல்யாணம்? பதட்டமாகி விட்டாள். என்னை முழுக்க பேச விட்டுட்டு அப்புறமா நீ பேசு. அதுக்குத்தான் டிஃபனுக்கு கூப்பிட்டு வந்தேன். நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி, போஸ் என்ற புதிய சக்தி முளைத்ததை சொல்லி, அவனை தங்களின் பெற்றவர்கள் தாங்குவதையும் பேசி, அவன் மேல் தனக்குள்ள சகல வெறுப்புகளையும் புட்டு புட்டு வைத்தான். அதை விடுறா, என்ன நெஞ்செழுத்தம் விசிக்கு? கர்ப்பமாற அளவுக்கு போயிருக்கிறா. அதுவும் மதம் விட்டு போய். அவளை எப்படிடா விட்டாங்க? வெட்டி போட்டிருக்க வேண்டாம். உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் எதுவும் இல்லையா? அந்த போஸ் உள்ள வந்த காரணமா தான் இது வெளியில வந்தது. யாருடா அவன்? நம்ம குடும்பத்துக்குள்ள வர அவனுக்கு என்ன உரிமை? மதம் மாறி அவசரமா ஒரு கல்யாணத்தை விசிக்கு நடந்தா மூத்தவன் என் வாழ்க்கை என்ன வருது? நாளைக்கு என்ன கட்டிக்கிறவன் வருவான்? இத மறைச்சு கல்யாணம் நடத்த முடியுமா? இல்ல சொன்னாதான் எவனாவது கல்யாணம் செஞ்சுக்க முன் வருவானா? சொல்லு சிவா. இருடி, அதுக்குள்ள உனக்கு ஓன் கவலையா? எல்லாம் சுயநலம். கவலைப்படாம நீ மட்டும் என்ன, உன்னை பத்தி மட்டும்தானே யோசிக்கிற? வாய மூடு. நீ இவ்வளவு செலவழிச்சு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறியே, அதெல்லாம் யாரு பணம்? நான் அனுப்புற பணம் தான், புரியுதா? அண்ணன் தானே. அப்பாவுக்கு முடியலன்னா நீ தானே செய்யணும். இது நீ தியாகமா என்ன? திமிராடி உனக்கு. தியாகம்னு நான் சொல்லல. நம்ம குடும்பத்துக்கே நன்றி உணர்ச்சி இல்ல. உன்கிட்ட எப்படி நான் அதை எதிர்பார்க்க முடியும்? எவனோ ஒரு போஸ் வந்த உடனே அவன் மேல பாஞ்சு என்ன ஓரங்கட்டுறாங்க. உனக்கு உன் கவலை. எனக்குன்னு நான் இறங்கி போயிருந்தா உன் படிப்பு பாதியிலே நிக்கும். பேச வந்துட்டா. சுமித்ரா ஆடி போனாள். டேய், கோவப்படாத. நீ குடும்ப தலைவன், எனக்கு அண்ணன். அந்த உரிமையில சொன்ன. புதுசா ஒரு அண்ணன் வந்தாச்சு. குடும்பமே அவனுக்காக கொடியேத்தி நிக்குது. உன் படிப்புக்கு ஒருவேளை அவன் பணம் கட்டவும் வாய்ப்பு இருக்கு. என்னடா சிவானி, ஏன் என்கிட்ட கோவப்படுற? 4 சாத்து சாத்த வேண்டியவளை விட்டுட்டு என்கிட்ட பாயறது நியாயமே இல்ல. சரி போட்டும், டிஃபனை சாப்பிடு. வீட்டுக்கு போனதும் உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் அதை அப்பா எதிரில் காட்டாத. அந்த ஆளு செத்து தொலைச்சா அந்த பழிக்கும் நம்மள. என்னடா இப்படி பேசுற? பாசம் இடம் மாறினா ஓர வஞ்சனை உடப்பெடுத்தா வெறுப்பு தாண்டி வரும். உன்னை எச்சரிக்கைத்தான் டிஃபன் சாப்பிட கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் கவனமா நடந்துக்கோ. இனிமே யார்கிட்டையும் நன்றி எதிர்பார்க்க கூடாது. யாரு எப்போ எந்த பக்கம் திரும்புவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவள் சாப்பிட்டு முடித்தாள். உன் படிப்பை முழுசா நீ முடிக்கலாம், அதுக்கு நான் உத்தரவாதம். அப்புறமா என்னை உதறிட்டு நீ போக உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. பில்லு கொடுப்பா. நீ எதுவும் சாப்பிடலையே சிவா. வயிறு முட்டை வீட்டுல போடுறாங்களே. அதிகமா பேசாத நீ. இப்ப ரொம்ப பேசுறடா. நான் இதுல கொஞ்சம் வீக்குமா. புதுசா வந்த அண்ணனை பாரு, பாசம் பீறிட்டு வீட்டையே தூக்கும். சரி போலாமா? இருவரும் ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்தார்கள். வாசுமி அம்மா அழைக்க, சுமித்ரா வந்துட்டாளா? அப்பா குரல் கொடுக்க, எங்க என் கர்ப்பிணி தங்க? அவள் கேட்டதும் அம்மாவுக்கு சுருக்கென்றது. சிவா சொல்லிட்டானா? அவன் மட்டும்தான் என்னையும் இந்த வீட்டுல ஒருத்தியா மதிச்சிருக்கான். சரிடி, போன்ல சொல்ற சங்கதியா இது? முதல்ல அப்பாவை போய் பாரு. அவள் உள்ளே வந்தாள். வாமா சுமி. என்னப்பா, ஒழுங்கா இருந்த உங்களை பஞ்சு மாதிரி பிச்சு போட்டாளா என் தங்கச்சி? என்னடி பேசுற நீ? எல்லாம் ஒரு மாதிரி சகஜ நிலைக்கு வந்தாச்சு. உள்ள வந்து காஃபி குடி வா. அம்மா உள்ளே இழுத்து வந்தாள் அவளை.
நீ ஏன்டா அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்ச? சரி, அவன் சொன்னாலும் அப்பா உடம்பு தெரிஞ்சும் அவர் எதிரில் இப்படியா பேசுவ? விசித்ரா வெளியே வந்தாள். அவளை நெருங்கிய சுமித்ரா வெறுப்புடன் பார்த்துவிட்டு ஆவேசமாக கைகளை ஓங்க விசித்ரா அதை பளிச்சென பிடித்தாள். சுமித்ரா ஒரு நொடி ஆடி போய், செஞ்ச தப்புக்கு உன்னை கொன்னு போட்டிருக்கணும். அதுக்கு யாருக்கும் இங்க துப்பு இல்ல. நான் கை ஓங்குனா பிடிக்கிறியா? என்ன திமிரு? நீ யாரு என்ன அடிக்க? உன் அக்கா, என்ன பெத்தவங்களே என்ன அடிக்கல. இங்க உள்ள யாரும் என்ன தாங்கி பிடிக்கல. யாரோ ஒருத்தன் உள்ள புகுந்து என்னை வாழ வைக்க வந்திருக்கான். கல்யாண ஏற்பாட்டையும் செஞ்சாச்சு. நீயே ஓசிக்கிறாக்கி கை வம்புறியா? உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அம்மா விக்கித்து போனாள். கொழுப்பாடி, உன் மேல பாசம் பொங்கி அவமானம் தாங்காம அடிக்க வரல. உன் காரணமா என் வாழ்க்கை நாளைக்கு கேள்விக்குறியாக போகுது. அது இந்த வீட்டுல யாருக்குமே மண்டையில ஏறல. உன் கல்யாணம் இப்ப பெருசா இருக்குது. அந்த கவலை எனக்கும் இருக்குமா? அப்பா வந்து விட்டார். அத அப்புறமா பேசலாம், நீங்க உள்ள போங்க. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா இவ பண்ணி வச்ச கூத்தால என்ன கட்டிக்க யாருப்பா வருவாங்க? என் கழுத்துல தாலி ஏறுமாப்பா? அப்பா மேல் சாய்ந்து அழத் தொடங்கினாள் மூத்தவள். நீ கவலைப்படாத சுமி, இப்ப அதை யோசிக்கிற நேரம் இல்லம்மா. நீங்க எல்லாரும் யோசிக்காம இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையை நான் யோசிக்க வேண்டாமா? சிவா உள்ளே வந்தான். சுமி, பெரிய அண்ணன் போஸ் வருவாரு. அவரால முடியாது எதுவுமே இல்ல. உன் கல்யாணத்தை அவர் நடத்துவாரு. அப்பா முகம் சிவந்தது. ஏண்டா அவனை இழுக்கிற? இப்ப நம்ம குடும்பமானோ 4 சுவரை தாண்டாம இருக்க அந்த போஸ் தான் காரணம். அதை மறந்து குத்தி குத்தி பேசுற. வடிவு கோவப்பட, யார் அந்த போஸ்? எனக்கு அவன் ஏன் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்? கண்டவன் பூந்து கட்டி வைக்க நான் என்ன கழுதையா? சுமி சீர, வாய மூடு சுமி. அவன் கண்டவன் இல்ல, தாறுமாறா பேசாத. அப்பா கூச்சலிட, கண்டவன் இல்லாம அவன் என்னப்பா சொன்னோம்? உனக்கு தெரியாதா சுமி? இவங்க 2 பேரும் தான் அவனுக்கு அப்பா அம்மா. அதான் அவனை சொன்னா பொத்துக்கிட்டு வருது. அப்பா சிவாவை நோக்கி கும்பிட்டார். போதும் சிவா, எதுக்கு போஸ் மேல உனக்கு இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? அவன் நமக்கு நல்லது தானே செஞ்சான். எந்த கெடுதலும் நடக்கலையே. நீ பேசுனது பத்தாதா, அவளும் பேசணுமா? அவர் அழுது விட்டார். அம்மா திரும்பினாள். போதுமாடா, நீங்கள்லாம் பிள்ளைங்களா? என்ன மூளையா மூலையில நிக்க வச்சே தீருவீங்களா? அப்படி என்னடா ஒரு அடங்காத ஆசை அம்மாவை இதாக்க? கதறி விட்டாள். அம்மா நொந்து போய் நடக்க தடுமாறி விழப்போகையில் விசித்ரா வந்து பிடித்து கொண்டாள். வாங்கப்பா, கட்டில உட்கார வைத்தாள். அப்பா, பிரச்சனை தான் எது இல்லையே? இல்லம்மா, தினசரி அடிகள் வாங்க ஆரம்பிச்சா இந்த இதயம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அம்மா வந்து விட்டாள். இந்த பாருங்க, எதையும் காதுல போட்டுக்காம நீங்க அமைதியா இருங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. வடிவு, நீயும் விசித்ராவும் போஸ் வீட்டுக்கு போக வேண்டாமே? இல்லங்க, இப்ப இருக்கிற மனநிலையில நான் போல. நல்லது செஞ்சவங்க வீட்டுக்கு போய் ஒப்பாரி வச்சா அது மகா பாவம். எப்படியும் கல்யாணத்துக்கு பகவதி வரும்போது பேசிக்கிறேன். நீங்க குளிக்க வாங்க. ரொம்ப களைப்பா இருக்கு வடிவு. சரி, கொஞ்சம் படுங்க, இட்லி சாப்பிட்டுட்டு குளிக்கலாம். வெளியே வந்தாள். மகனை மகளை பார்க்க வெறுப்பாக இருந்தது. சிவகுமார் உள்ளே போய்விட்டான். சுமித்ரா பின்பற்றினாள். நான் உன்னை சொல்லி கூட்டிட்டு வந்தேன், எதுக்கு இத்தனை கலைவரம் பண்ண? என்னடா பேசுற? பாதிக்கப்பட போறது நானு. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. இப்ப நீ படிப்பை முடிச்சு வேலைக்கு போனப்புறம் தானே கல்யாணம். அந்த நேரம் பாத்துக்கலாம். இனியாவது பேசாம இரு. நான் நாளைக்கே புறப்படுறேன். கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை தான். எந்த கருமாந்திரத்துக்கும் நான் இருக்க போறதில்ல. இதான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். அம்மா உள்ளே வந்தாள். நீ தாராளமா புறப்பட்டு போ. நீ இருந்தா தான் குழப்பம். நானா குழப்பம் பண்றேன்? கெட்டு போனவளை விரட்ட துப்பு இல்ல, என்ன பேசுறியா? கருமாந்திரம்னு ஏண்டி சொல்ற? அவ உன் தங்க. எங்க போனாலும் அவ வாழணும். வயிற்றுல பிள்ளை வேற. நெஞ்சில இறக்கமே இல்லையா? பொண்ணா பிறந்த காரணமா எல்லாருக்கும் எல்லாம் வரும். அப்ப தெரியும் வேதனை. நான் இந்த மாதிரி முறைகேடா நடந்துக்க மாட்டேன். சரி சரி, நான் பேசல, உன் இஷ்டம் போல செய். அங்கே அப்பா அறையில் போன் அடிக்க அவர் எடுத்தார். அப்பா, போஸ் பேசுறேன். ராத்திரி போன்ல சார்ஜ் இல்லையா? ஆமாப்பா. இப்ப அம்மாட்ட பேசுறீங்களா? இல்லப்பா, வேண்டாம். ஏன்பா குரல் இறங்கி இருக்கு? மறுபடியும் உடம்புக்கு முடியலையா? நான் வரட்டுமா? வேண்டாம் போஸ், தப்பா எடுத்துக்காத. கல்யாண ஏற்பாடுகளை முடிச்சாச்சு, உங்ககிட்ட சொல்லணும். வேண்டாம், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நேரா கல்யாணத்துல பாத்துக்கலாம். அப்பா, புரிஞ்சுக்கோ போஸ். இப்ப எந்த தர்ம சங்கடமும் வேண்டாமே. நீ புத்திசாலிடா, சரியா? சரிப்பா. அவர் இணைப்பை துண்டித்தார். உள்ளே வந்த சுமித்ரா கல்யாண விவரம் கேட்டாள். சின்ன ஒரு ஹால்ல நடக்குது. எந்த முறைப்படி? தாலி கட்டி மோதிரமும் போட்டு. அவளுக்கு நகையெல்லாம் போடுறியா? கல்யாண சேலை ட்ரெஸ் செலவு யாருது? அம்மா நிமிர்ந்து பார்த்தாள். என்கிட்ட உள்ள 30 சவரன்ல பாதியா அவளுக்கு போடுறேன். மீதி உனக்கு தான். ஓடி போறவளுக்கு எதுக்கு 15 சவரன்? அவ ஓடி போல. பெரியவங்க பார்த்து நடத்துற கல்யாணம். யாரும் எதுவும் கேட்கல. கட்டின சேலையோட ஏத்துக்க அவங்க தயார். வேற்று மதமா இருந்தாலும் மனிதாபிமானம் அவங்களுக்கு நிறையவே இருக்கு. கட்டுன சேலையும் அவங்க மகன் உருவின காரணமா தான்
கட்டின சேலையோட ஒப்புக்குறாங்க. நிறுத்துடி, பெத்த தாய்க்கு நேரம் இப்படி ஆபாசமா பேசாத. உன் பொண்ணு கர்ப்பமாகி வந்தது புரியுதும், நான் பேசுறது ஆபாசமா? நீ தான் இருக்க பிடிக்காம போறதா சொன்ன, அப்புறம் எதுக்கு இத்தனை தகவல் உனக்கு? கேடுகட்ட முகங்கள் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அம்மா நீ உள்ள வா. விசி அழைக்க, பிரசவ வலி எடுத்திருக்கோம், போய் பாரு. வடிவு நொந்து போனாள். நல்லது செய்த போஸ் மேலே பொறாமை கொண்டு புழுங்கும் ஒரு பிள்ளை, வந்ததும் தன் வாழ்க்கை கெட்டுவிடுமே என்று நெருப்பாய் வார்த்தைகளை வீசும் ஒரு மகள், சுமந்து நிற்கும் ஒருத்தி, நோயாளி தகப்பன். கடவுளே, இத்தனை ஏடாகுடமான குடும்பமா இது? விசி, நான் கோயிலுக்கு போறேன், அப்பா பேர்ல அர்ச்சனை செய்யணும், நீ வரியா? அவ சர்ச்சுக்கு தான் வருவா, அங்க அர்ச்சனை உண்டா? அம்மா திரும்பி பார்த்தாள். எல்லாமே தெய்வம்தான். மனசுல களங்கம் இருந்தா எந்த தெய்வமும் நமக்கு துணை வராது. உடம்புல களங்கம் இருந்தா தப்பு இல்லையாக்கும். அருகில் வந்தாள் அம்மா. நான் அவளைத்தான் கூப்பிட்டேன், ஒன்ன இல்ல. கையெடுத்து கும்பிடுறேன், இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ பேசாம இரு. அப்புறம் உன் ஆத்திரம் அடங்கலன்னா என்னை வெட்டி போடு. அம்மா உள்ளே போய்விட்டாள். சிவகுமார் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வர, எங்க போற? பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் வரேன். எதுக்கு? எனக்கும் பணம் வேணும். இந்த மாசம் கோட்டாவை அம்மா அனுப்பியாச்சு, அதுக்கு மேல தர என்கிட்ட இல்ல. உன்னை முதுகுல சுமந்துகிட்டாலேயே நான் தயாரா இல்ல. அவன் வேகமாக வெளியேற அம்மாவிடம் வந்தாள் சுமித்ரா. நான் உன்கிட்ட நிறைய பேசணும். இன்னுமா? ஏற்கனவே வண்டி வண்டியா பேசிட்டியே, இன்னும் நீ பேசி நான் கேட்டா எனக்கு மயக்கம்தான் வரும். போதும் நீ பேசினது. அம்மா வெளியேற சுமித்ரா ஒரு மாதிரி வெறி பிடித்த தினசில் நின்றாள். அப்பா தடுத்தும் போஸ் கேட்கவில்லை. மறுநாள் வந்து விட்டான். எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கேன்பா, நீ எதுக்கு கஷ்டப்படுற? என்ன கஷ்டம்பா, தங்கச்சி கல்யாணம் நடக்க என்னால முடிஞ்ச உதவி. அம்மா, இவர்தான் பெரியண்ணா. நக்கலாக கேட்டபடி சுமித்ரா வர, ஓ சுமி வந்தாச்சா? வேலை பலுவுல கேட்க மறந்துட்டேன். ஹலோ சுமின்னு எங்க வீட்டு மனுஷங்க கூப்பிடட்டும், ஆனா நீங்க மூணாவது மனுஷன், அந்த அளவுக்கு உரிமை கொடுத்துக்க வேண்டாம். முகத்தில் அடித்தா மாதிரி சுமித்ரா சொல்ல, சிவகுமார் அதை ரசித்து சிரிக்க அப்பா நொந்து போனார். விசித்ரா அருகில் வந்தாள். அண்ணா, என்கிட்ட நீ உரிமை எடுத்துக்கலாம். காரணம், என்னை வாழ வைக்க போறது நீ. நான் மட்டும்தான் இந்த வீட்டுல உனக்கு தங்கச்சி, புரியுதா? போதுமே, யாருக்கும் இப்படி ஒரு அண்ணன் வேணும்னு இல்ல. சுமி பதிலளிக்க அம்மா அருகில் வந்தாள். போஸ், அவ பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மனசுல வச்சுக்காதப்பா. என்னம்மா நீங்க, ஒரே குடும்பம்னு ஆன அப்புறம் இதெல்லாம் நான் பெருசுப்படுத்த மாட்டேன். ஒரே குடும்பம்னு யார் எங்கேயும் ஒப்புக்கல. தானே வந்து எல்லார்கிட்டையும் உரிமை எடுத்துக்க வேண்டாம். சுமித்ரா சொல்ல சீனிவாசன் பொங்கி விட்டார். வாயமோடு, நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். நான் ஏதாவது பேசி யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு சகிச்சுக்கிட்டே போனா எல்லாம் மீறி போறீங்க. வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய அவமானத்தை தடுத்து கல்யாணத்தை முடிவு செஞ்சு அழகா அதை நடத்த உழைக்கிற ஒருத்தனை ஷிஃப்ட் போட்டு அவமானப்படுத்துறீங்களா? அப்பா விடுங்க. இருப்பா, இனி பேசாம இருக்க முடியாது. விசிக்கு மூத்தவங்களா இருக்கிறவங்க அவ வாழ்க்கைக்காக என்ன செஞ்சீங்க? அட பெத்தவங்க நாங்க என்ன செஞ்சோம்? இந்த போஸுக்கு அக்கறை எதுக்கு? என்ன அவசியம்? யார் கூப்பிட்டாங்க? சுமி கேட்க அப்பா எழுந்து வந்தார். ஓங்கி அவளை அறைந்தார். அத்தனை பேரும் ஆடி போக, அப்பா ப்ளீஸ். இல்லப்பா, நானும் வந்தது முதலா பாக்குறேன். சிவகுமார் உன்கிட்ட வெறுப்ப காட்டினாலும் கண்ணியமா அதை வெளிப்படுத்துறான். ஆனா இவ வந்தது முதல்ல ஓவரா பேசுறா. அட எங்க கிட்ட விடு, உன்கிட்ட பேச இவளுக்கு என்ன உரிமை? அப்படி என்ன அடங்காத வாயி? நான் போறேன். தாராளமா போ. உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லல. இது என் வீடு. இப்பவும் நான் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு தலகுனிவு ஏற்படாம தாங்கி பிடிச்ச இவன் எனக்கு மகன். உங்க அம்மாவும் அதை ஒப்புக்க தயார். உங்க யார் கருத்தும் எனக்கு தேவையில்லை. இனி யாராவது இவனை என் காதுபட பேசினா அப்புறமா நடக்கிறதே வேற. சிவகுமார் முகம் சிவந்து விட்டது. சிவா, பெத்த பிள்ளை நீ, உன்னை அசிங்கப்படுத்துறாரு அப்பா, சும்மா இருக்கியா? அம்மா பாய்ந்தாள். பொன்னாடி நீ பிரிவினைய தூண்டுறியா? அப்பா பிள்ளைய பிரிக்கிறியா? அவருக்கு ஏற்கனவே முடியல, அவரை சாகடிக்க வந்திருக்கியாடி? அம்மா, எதுக்கு அமங்கல வார்த்தைகள்? இந்த கல்யாணம் காரணமா தான் எதிர்காலம் கேள்விக்குறியாகும்னு சுமித்ரா பயப்படுறா. அதுல தப்பு இல்லையே. சுமித்ரா விசுக்கென திரும்பினாள். அது ஓரளவு உண்மைதானே, நம்ம சமூகமும் அப்படித்தானே இருக்கு. அவ பயப்படுறதுல தப்பு இல்ல. படிச்ச பொண்ணு, புத்தி இருக்கு, கொஞ்சம் கடந்து யோசிக்கிறா. அவ இடத்துல நின்று பார்த்தா அதுல உள்ள நியாயம் புரியும். சுமித்ரா ஆடி போனாள். சரியா நாடி பிடித்து விட்டான். நான் எதிர்த்தும் என் பக்கம் பேசுகிறான். இவன் தப்பான ஆசாமி இல்ல, நல்லவன் தான். இந்த பாரு சுமித்ரா, நீ என்ன ஒதுக்கலாம், அதுல தப்பு இல்ல. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ விசி கல்யாணம் முக்கியம், அவளை அனுப்பணும். உன் படிப்பு முடியட்டும், உனக்கு நல்ல வேலையும் அதை எடுத்து பொருத்தமான மாப்பிள்ளையும் கிடைக்க நான் உத்தரவாதம் தரேன். அழகும் புத்தியும் உள்ள உனக்கு கல்யாணம் ஏன் நடக்காது? நல்லாவே நடக்கும்.
சுமித்ரா மௌனமாகி விட்டாள். 4 நிமிட பேச்சில் அவளை ஊமையாக்கி விட்டான். சிவா இன்னும் கடுப்பானான். இதுதான் இவன் பலம், பெரிய சாதுரியம். எப்பேற்பட்ட எதிரிகளையும் தன்வசம் திருப்பி விடுகிறான். இது எப்படி சாத்தியமாகிறது? சொந்த அண்ணன் நான். அவளை உசுப்பி விடத்தான் முடிந்ததை தவிர அவளுக்கு ஒரு நேர்மையான தைரியத்தை என்னால் தர முடியவில்லை. அவன் வந்தது முதல் இங்கு சண்டைதான். அதன் உச்சகட்டத்தில் அதை இவன் அடக்கி விட்டான். போதுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். இந்த குறளுக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இவன் பெரிய பதவியில இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், சொந்தமா வீடு கார் எல்லாம் வச்சிருக்கான். இவங்க அம்மா மத்திய அரசாங்கத்துல அதிகாரி, எந்த கஷ்டமும் இல்ல. நம்மள மாதிரி கண்டவங்க பேச்ச கேட்டுட்டு நமக்காக பாடுபட தேவையில்லை. அப்படியும் அவன் கோவப்படல. இப்ப முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்போம்? அப்பா வேண்டாமே, என்னை தூக்கி வச்சு நீங்க பேச வேண்டாம். அத இவங்க யாருமே விரும்பல, எனக்கு அது அவசியமும் இல்லை. சரி, அதை விடுங்க. கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஆயாச்சு. மண்டபம், ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் ரெடி. புடவை தாலி எங்க அம்மா இன்னைக்கு வாங்குறாங்க. தேவையில்லை. சிவகுமார் உள்ளே வர, அது எங்க பரிசு சிவா, அவசியம் இல்ல, அதை நாங்க செஞ்சுக்கிறோம். என்னடா பேச்சு இது? சிவா அப்பாவிடம் வந்து கையெழுத்திட்ட ஒரு காசோலையை நீட்டினான். அப்பா, கல்யாணத்துக்காக என்ன இது வரைக்கும் செலவாயிருக்கோ அதை ரூபா திருத்தமா கேட்டு இந்த செக்ல நிரப்பி அவர்கிட்ட கொடுத்துருங்க. சிவா, தேவையில்லை. விசித்ரா ஏன் தங்கச்சி, செய்யற கடமை எனக்குத்தான். மத்தவங்க உதவிக்கு நன்றி, பணம் தேவையில்லை, புரியுதா? அம்மா மிரண்டாள். அப்பா ஒரு தவிப்புடன் பார்க்க, சரிப்பா, நான் கணக்கு சொல்றேன், அதை நிரப்பி செக்க கொடுத்துருங்க. சிவா சொல்றதுல தப்பு இல்ல, ஒரு அண்ணனோட நியாயமான உணர்வு அது. இதுல நான் குறுக்க வர விரும்பல, உரிமை அவனுக்கு தான். சரிப்பா, நான் செலவு கணக்கை எழுதி வச்சிருக்கேன், நீங்க சரி பார்த்துட்டு நிரப்பி கொடுத்துருங்க. ஆட்டும் போஸ், நான் வரேன். நாளை மறுநாள் காலை ஒரு பெரிய பெரிய வேன் எடுத்துட்டு வரேன், எல்லாரும் ரெடியா இருங்க. அவன் புறப்பட, போஸ், உங்க அம்மாவை பார்க்காம எனக்கு ரொம்ப மனக்குறையா இருக்கு, வடிவு சொல்ல. பார்க்கலாமா? சிரித்தபடி வாசலில் இறங்கினான். பைக்கை ஸ்டார்ட் செய்ய ஒரு நிமிஷம். குரல் வர திரும்பினான். சுமித்ரா நின்றிருந்தாள். சொல்லுங்க, எதுக்குங்கலாம் போட்டு கூப்பிடுறீங்க? நான் வயற்றாளா? இந்த வீட்டுல ஒருத்தர்னு நீங்க உங்களை சொல்லிட்டு என்னையே பிரிச்சு பாக்குறீங்க? அப்படி இல்ல, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் காலை தொட்டாள். ஐயோ, என்ன இது? வாசல்ல வச்சு யாராவது பார்த்தா? தப்பு இல்ல, என்னை விட நீங்க மூத்தவர் தான், நான் தவறா பேசிட்டேன். ஆனா அதுக்காக கோவப்படாம என் உள்ள ஓடுற உணர்வுகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை உடைச்சு எனக்காக நீங்க பறிஞ்சு பேசினப்போ நான் ரொம்ப அவமானமா உணர்ந்தேன். உள்ளே இருந்து எல்லாவற்றையும் சிவகுமார் பார்த்து கொண்டிருந்தான். அதுல தப்பு இல்ல, மத்தவங்க நம்ம கிட்ட கோவப்பட்டாலும் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நான் யோசிப்பேன். பல சமயம் நாம குற்றவாளியா இருக்கலாம், சில சமயம் பச்சாதாபம் அடுத்தவர் மேல பாயும். உன்னோடது 2வது ரகம். விழிகளை விழித்தாள். அப்பா அம்மா நல்லவங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே சரியாத்தான் நடக்கும். வரட்டுமா? மறுபடியும் சாரி. போதும், பாக்கி வச்சுக்கோ. சிரித்தபடி பைக்கை அவன் எடுக்க அவன் போகும் திசையை பார்த்தபடி நின்றாள் சுமித்ரா. மெதுவாக உள்ளே வர எதிரே சிவகுமார் அவனது பார்வை உறுத்த உள்ளே நகர, அவன் தன்னோட ஸ்டைல்ல உன்னையும் அடிச்சு தூக்கிட்டானா? இல்ல சிவா, அவசரப்படாம மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிற குணமும் பொறுமையும் அவருக்கு இருக்கு. எனக்கு அது இல்லைன்னு சொல்றியா? நான் ஒன்ன சொல்லல, எனக்கு அது இல்ல. அவரை தப்பா பேசியும் எனக்கு நல்லதை செய்யறேன்னு சொன்னப்போ மனசு வெக்கப்பட்டது. சோ இந்த வீட்டுல நான் தனியாள். ஏன் அப்படி நினைக்கிற? நல்லதை செய்யற அவர் கூட நீயும் கை கோத்துக்கோ, தப்பென்ன? உன் உபதேசத்துக்கு நன்றி, என் விஷயத்துல நீ தலையிடாத. அப்பாவிடம் வந்தாள் சுமித்ரா. சாரிப்பா. நிமிர்ந்தார் அவர். போஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா. அப்பா நிமிர்ந்து பார்த்தார். தோளுக்கு மேல வளர்ந்த மகளை கை நீட்டி நான் அடிச்சது தப்புதாம்மா, சாரிம்மா. இல்லப்பா, அந்த அடியும் போஸோட அடக்கமான நம்பிக்கையும் தான் என்னை யோசிக்க வச்சுது. நான் உணர்ந்துட்டேன். அம்மா வந்தாள். சந்தோஷண்டி, உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் உடனே வரும் நானே எதிர்பார்க்கல. வடிவு, போஸ் எப்படிப்பட்டவங்களையும் மாத்திருவான். அவனை மாதிரி ஒரு அகிம்சாவாதி யாருமே இல்ல. சமீப காலமா நாம பாக்குற நிஜம் இது. ஆமாங்க, ஆனா சிவகுமார் கோபம் மட்டும் நீடிக்குது, கவலையா இருக்கு. மாறிடுவான். அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு பணத்தை வாங்கிக்க போஸ் சம்மதிச்சிட்டானே. இத பாரு சுமி, போஸ் சொன்னதோட நிக்க மாட்டான், உனக்கு வேலைக்கும் ஏற்பாடு செய்வான், மாப்பிள்ளைய கொண்டு வருவான் பாரு. சுமித்ரா முகத்தில் ஒரு வெளிச்சம். படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்கட்டும்பா, அதுதான் முக்கியம். சரி வா சுமி, நாம பேக்கிங் வேலையை பார்க்கலாம். அப்பா எழுந்து தனியாக வந்தார். டயல் செய்தார். எதிர்முனையில் போஸ். சொல்லுங்கப்பா. நீ எங்க இருக்க? வீட்டை நெருங்கிட்டேன்ப்பா. நீ வீட்டுக்குள்ள போனதும் பகவதிய கொஞ்சம் பேச சொல்லு. சரிப்பா. அவர் போனை வைத்துவிட்டு நிமிர சிவகுமார் தள்ளி நின்றான்.
அவனது பார்வை கூர்மையாக இருந்தது. இல்ல, செக்க பேங்க்ல போட சொல்லணும். இவனுக்கு நேரம் இல்லைன்னா அவங்க அம்மா பகவதி கிட்ட தரணும். அதான் அவங்கள போன்ல. சிவகுமார் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சில நொடிகள் நின்றுவிட்டு உள்ளே போனான். இவருக்கு வியர்த்தது. அப்படியே கட்டிலில் தொப்பென அமர்ந்தார். உடம்பு முழுக்க காரணம் புரியாத ஒரு தவிப்பு, தலை சுற்றுவது போல் இருந்தது. படுத்து விட்டார். மயக்கம் வரும் நிலைக்கு மெல்ல போக போன் அடித்தது. அவருக்கு கேட்கவில்லை. சிவா போய் எடுத்தான். நான் தான் பேசுறேன். நான்னா யாரு கேட்டபடி டிஸ்பிளேயை பார்க்க டார்லிங் என்றிருந்தது. நீங்க யாருங்க? எதிர்முனை ஒரு நொடி யோசித்தது போல தெரிய சிவா பார்க்க இணைப்பு அருந்தது. யார் இந்த டார்லிங்? அப்பா சாதாரணமாக தன் போனில் யார் பெயரையும் போட மாட்டார். சிவாவுக்கு மைசன், அம்மாவுக்கு ஸ்வீட்டி, சுமித்ராவுக்கு டாட்டர், விசிக்கு செல்லக்குட்டி. அந்த குடும்பத்தாருக்கு மட்டுமே இது தெரியும். இது யாரு டார்லிங்? மறுபடியும் டயல் செய்யலாமா? டயல் செய்தான். சுவிட்ச் ஆஃப் என்ற குரல் தொடர்ந்து வர அதை வைத்து விட்டு வந்தான். உள்ளே வந்த அம்மா, இந்த பாலை குடிங்க. இங்க பாருங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி வேர்த்திருக்கு? அம்மா கூச்சல் போட 3 பிள்ளைகளும் ஓடி வர, டேய் அப்பாவுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குடா. நீர் தெளிக்க விழித்தார். அம்மா பதறிவிட்டாள். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் தலை சுத்தல், உடம்புல நிறைய களைப்பு, அதான் வியர்வை மயக்கம். இப்ப சரியாயிடுச்சு. பாலை கொடு வடிவு. அம்மா பாலை தந்து பக்கத்தில் உட்கார, அப்பா நான் இனிமே தப்பா எதுவும் பேச மாட்டேன். என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. சுமி கண் கலங்க, இல்லம்மா, என் மயக்கத்துக்கு காரணம் என் உடம்புதான். நீங்க யாருமே காரணம் இல்ல. உங்க 2 பேருக்கும் ஒரு வாழ்க்கை சரியா அமைஞ்சிட்டா அப்புறம் என்ன நடந்தாலும் சரி. நான் இருக்கேன். நீங்க மட்டும்தான் எனக்கு ஆதரவு. உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி, கவலைப்படாத. சரிப்பா, நீங்க தூங்குங்க. அனைவரும் விலக சிவகுமாருக்கு உறுத்தலாக இருந்தது. யார் அந்த டார்லிங்? மறுபடியும் நான் போன் செய்ய சுவிட்ச் ஆஃப் என நான் சந்தேகப்பட்டது சரியா? நிறைய கேள்விகள் உள்ளே புறப்பட்டது. இதில் உள்ள உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப வேண்டாம். விசி கல்யாணம் முடியட்டும். அப்புறமா நான் களத்துல இறங்கியே ஆகணும். சொன்னபடி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நன்றாகவே நடந்தது. ஒரு சின்ன ஹால், 2 குடும்பமும் சேர்ந்து அதிகபட்சம் 50 நபர்கள் தான். அந்த ஹாலை அழகாக அலங்கரித்து சகல ஏற்பாடுகளையும் போஸ் தான் பார்த்து பார்த்து செய்திருந்தான். நல்ல ஒரு கேட்டரிங் பிடித்து உணவுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. போட்டோ, வீடியோ அனைத்தும். அனைவரும் கூடிவிட்டார்கள். முகூர்த்த நேரம். போஸ் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்க, ராபர்ட் குடும்பம் அனைவரும் இருக்க, முகூர்த்த நேரம் வந்தாச்சு, தாலியை கட்டிட்டு மோதிரம் மாத்தலாமா? எப்படி? வடிவு குறுக்கிட்டாள். போஸ், இதுக்கு முக்கியமான காரணமான உங்க அம்மா பகவதி இன்னும் வரலையே. அவங்க வரட்டும். தாமஸ் முன்னால் வந்தார். அதானே, பகவதி வரலையா போஸ்? அவதானே என்கிட்ட வாதாடி என் கோபத்தை குறைச்சு இந்த கல்யாணம் நடக்கவே காரணம். அவங்க எங்க குலசாமி. சூசம்மா சொல்ல, என்னப்பாச்சு? வடிவு கேட்க, சாரிம்மா, அம்மா வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அவங்க கூட வேலை பார்த்த ஒரு அம்மா மாரடைப்புல இறந்துட்டாங்க. அம்மா போயே ஆக வேண்டிய நிலை. தாலி ஏறுற வரைக்கும் அமங்கல செய்தியை சொல்லக்கூடாதுன்னாங்க. நீங்க விடாம கேட்கும்போது எனக்கு வேற வழி தெரியல. கடவுளே, முக்கியமானவங்க அவங்க தானே. சரி, திரும்பி வந்தப்புறம் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்ப கல்யாணம் நடக்கட்டும். மங்கள நேரத்தில் ராபர்ட் தாலி கட்டி மோதிரங்களையும் இருவரும் மாற்றி கைகுலுக்கி கொண்டனர். பரஸ்பரம் நட்புடன் அணைத்துக் கொள்ளவும் செய்தனர். இதுக்கெல்லாம் பகவதியும் அவங்க மகன் போஸும் தான் காரணம். பகவதி வர முடியல. போஸுக்கு நாம நன்றி செலுத்தணும். ராபர்ட் எழுந்து வந்து அவனுக்கு சால்வை போட்டி மாலை அணிவித்து ஒரு மோதிரமும் போட, அங்கிள் என்ன இது? தப்பே இல்ல, இது எங்க அன்பு, உனக்கு நாங்க செலுத்தக்கூடிய மரியாதை. விசித்ரா என் தங்கச்சி அங்கிள். ராபர்ட் முன்னால் வந்தான். மாப்பிள, உன் கூட எனக்கு 4 வருஷம் பழக்கம். ஆனா நேத்து வந்த விசித்ரா என்னை விட வசதியாடா. டேய், இனிமே நான் தாண்டா உன்னை மாப்பிளன்னு கூப்பிடணும். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுத்தியே, அதுவே போதும். இருவரும் கட்டி தழுவிக்கொள்ள வடிவு சிவாவிடம் வந்தாள். இந்த பாரு, போஸுக்கு ராபர்ட் மாப்பிள நன்றி சொல்றாரு. ஆனா நீ சொந்த அண்ணன், பேசாம நிக்கிற. அவங்க குடும்பம் என்ன நினைக்குண்டா? சிவகுமார் மௌனம் சாதிக்க பக்கத்தில் வந்த சுமித்ரா, விடுமா, பிரச்சனையை கலப்பாத. ஏய், ராபர்ட் நம்ம மாப்பிள்ளடி. இவனை தவிர எல்லாரும் அவர்கிட்ட சிரிச்சு பேசுறாங்க. இவன் மட்டும் சிரிக்காம ஒதுங்கி இருந்தா என்ன தோணும்? போடா. அம்மா, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நமக்காக பாடுபடுறவர் போஸ். அவன் அங்க போய் அவரை அவமானப்படுத்துவான். அதை ராபர்ட்டால பொறுத்துக்க முடியாது. பிரச்சனை பெருசாகி சந்தோஷமான கல்யாணம் கலேபரமாகும். சண்டைக்கு நீயே விதை போடுறியா? வடிவு, இப்படி வா. அப்பா அழைக்க. அம்மா போனதும் சுமி நகர, ஒரு நிமிஷம் நில்லு சுமி. சிவா அழைக்க, என்ன? நான் போஸ் அவமானப்படுத்துவேன், அதை ராபர்ட்டால பொறுத்துக்க முடியாது இல்லையா? அதானே நிஜம். நேத்திக்கு வந்த போஸ் ராபர்ட் 2 பேரும் ஹீரோக்கள் ஆயிட்டாங்க. காலங்காலமா உங்க கூட வாழ்ந்தனா வில்லன் ஆயிட்டனா? சொல்லு சுமி.
இங்க நம்ம விவாதம் வேண்டாம் சிவா. சுமி நகர்ந்து விட சிவா வெறுப்பின் உச்சம் தொட்டான். ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட உணவு ஹாலில் பரிமாறப்பட்டது. கூட்டம் கலைந்து குடும்ப மனிதர்கள் மட்டும் இருக்க, எங்க வீட்லயே சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும் சூசம்மா சொல்ல, அதுக்கெல்லாம் இனி அர்த்தம் இருக்கா? சிவா கேட்டுவிட ராபர்ட் முகம் இருண்டது. அத்தனை பேரும் நொந்து போக போஸ் சிவாவை நெருங்கி, தப்பு சிவா, நடந்தது நடந்தாச்சு, அதை சரி பண்ணி கல்யாணமும் முடிஞ்சாச்சு. இப்ப இந்த மாதிரி ஏன் பேசுறீங்க? ராபர்ட் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவர் மனசு புண்படாதா? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும் போஸ். ராபர்ட் எங்க வீட்டு மாப்பிள்ளையா உங்க வீட்டு மாப்பிள்ளையா? சிவா, அவ நம்ம தங்கச்சி. ஏன் தங்கச்சியா ஓன் தங்கச்சியா? தாமஸ் உள்ளே வந்தார். ஏன் தம்பி இப்படி பேசுறீங்க? ரெண்டு குடும்பத்தையும் இணைக்க போஸ் பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா? நானும் வந்த முத பாக்குறேன், நீங்க எதுலயுமே கலந்துக்காம நிக்கிறீங்க. முகத்துல சிரிப்பு இல்ல. சந்தோஷப்படும்படியா எதுவும் இல்லையே. தம்பி, தப்புக்கு காரணம் ராபர்ட் விசித்ரா ரெண்டு பேர் தான். அதை புரிஞ்சுக்கணும். நான் விசித்ராவை ஆதரிக்கலையே. அதுக்காக உங்க ராபர்ட்டை கொண்டாடி மாப்பிள்ளையா நான் முழு மனசோட ஏத்துக்க முடியாது. போஸ் குறுக்கிட்டு, சிவா பேசாம இரு, எல்லாம் நல்லா முடிஞ்சப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? இது வீண் பேச்சு, மனக்கசப்புல கொண்டு போய் விடுன்னு உனக்கு புரியாதா? யூ ஷட் அப். நீ அளவுக்கு மீறி உள்ள வர, அதுவே எனக்கு பிடிக்கல. அவன் உள்ள வரலன்னா உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலியே கட்டியிருக்க மாட்டேன். அவனை ஷட்டப்னு சொல்ற நன்றி இருக்கா உனக்கு? கெடுத்துட்டு நீ ஓடுனா விட்டுருவாங்களா? கட்டி போட்டு கல்யாணத்தை நடத்திருப்பேன். ஐயோ வேண்டாமே சிவா, நீ பேசுற பேச்சு விசிய பாதிக்கும். அவ வாழணும். போடா. போஸை பிடித்து சிவா தள்ள, அவனையா தள்ளுற? தாமஸ் சிவாவை ஓங்கி அறைய, அங்கிள் ஏன் கை நீட்டுறீங்க? போஸ் குறுக்கிட, ராபர்ட்ட சொன்னா கூட நான் தாங்கிப்பேன். போஸை தொட்டா சும்மா இருக்க மாட்டேன். நான் உயிர் வாழ அவங்க அம்மா பகவதி தான் காரணம். ராபர்ட் கைகளை ஸ்ரீனிவாசன் பிடித்தார். மாப்பிள, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சம்மந்தி மன்னிச்சிருங்க. தாமஸ் காலில் விழ சிவா கொந்தளித்தான். உங்க மகனை இந்த தாமஸ் கை நீட்டி அடிக்கிறாரு, அதை தட்டி கேட்காம அவர் காலில் விழறீங்களா? டேய், நீ ஏன்டா போஸை தள்ளி விட்ட? தாமஸ் பாய, விடுங்க சம்மந்தி. ஸ்ரீனிவாசன் கதறி விட, போஸ் குறுக்கிட்டு, சார், சிவா என் தம்பி மாதிரி. அவன் என்னை தள்ளுனா தப்பு இல்ல. இங்க நடந்த எதுவும் என் தங்கச்சி விசித்ரா வாழ்க்கையை பாதிக்க கூடாது. எல்லாரையும் நான் கெஞ்சு கேட்டுக்கிறேன். கையெடுத்து கும்பிட்டு அவன் அழ, சூசம்மா அருகில் வந்தாள். மகனே, நீ அழாத. நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். என்னங்க? தாமஸ் சிவாவிடம் வந்து மன்னிப்பு கேட்டார். கோபக்காரரான அவர் கையெடுத்து கும்பிட்டார். உங்க மகளை எங்க வீட்டுல கொண்டு வந்து விட யார் வரீங்க? யாருமே பேசவில்லை. போஸ், நீ போயிட்டு வந்திருப்பா. உன் தங்கச்சியை நீயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. வடிவு சொல்ல, அம்மா, போஸ் கூட நானும் போறேன். சுமித்ரா சொல்ல, சரி வா என்றான் போஸ். சிவா அங்கே இருக்க பிடிக்காமல் சாப்பிடாமல் புறப்பட்டு போய்விட்டான். தாமஸ் குடும்பத்துடன் போகும். சுமித்ராவும் புறப்பட விசித்ரா கண்கலங்கி நின்றாள். வடிவு அருகில் வந்து மகளை கட்டி அணைத்து நின்றாள். நல்லபடியா இருமா, நல்ல குடும்பம், உன்னை ஏத்துக்கிட்டு வாழ வைக்க வந்துட்டாங்க. அவங்க மனசு போனாம நல்ல விதமா பெரியவங்களை மதிச்சு நட, சரியா? சூசம்மா அவளை அணைத்து, அம்மா, எனக்கு மகள் இல்ல, இனிமே விசித்ரா தான் என் மக. பேர பிள்ளையோட வரா. அவளை மக மாதிரி நான் பாத்துப்பேன். நீங்க கவலையே பட வேண்டாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. நாங்க வரோம். அம்மா, எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணுங்க. அப்பா எந்த வேலையும் செய்ய வேண்டாம். விசிய விட்டுட்டு நானும் சுமியும் இங்க வரோம். அப்புறமா ஹாலை காலி பண்ணா போதும், சரியா? சரிப்பா. அத்தனை பேரும் புறப்பட்டு போக அந்த ஹால் ஜோவென கிடந்தது. ஸ்ரீனிவாசன் அப்படியே உட்கார்ந்து விட்டார். என்னங்க, சிவா ஏன் இப்படி இருக்கான் வடிவு? எனக்கு புரியலைங்க. சிடுசிடுப்பா இருப்பான், சிரிக்க மாட்டான், யார்கிட்டயும் ஒட்ட மாட்டேன், பத்து பாசம் இல்ல, இதெல்லாம் நமக்கே தெரியும். அதான் நாம செஞ்ச தப்பு வடிவு. அவனோட குணாதிசயம் பிடிபட்டதும் பால பருவத்துல அவனை திருத்தி சரியான பாதைக்கு கொண்டு வர தவறிட்டோம். அது பெரிய பள்ளமா இப்ப வந்து விழுந்திருக்கு. சுமி தவறா பேசுவா, அவளை கூட போஸ் சரி பண்ணிட்டான். சிவாவை மாத்த முடியலையே. காரணம், போஸ சிவாவுக்கு பிடிக்கல. போஸ் மேல நம்ம குடும்பமே பாசம் வச்சத அவனால சுத்தமா தாங்கிக்க முடியல. அதான் காரணம். சம்பந்தி, நம்ம பிள்ளைய அடிச்சது எனக்கே பிடிக்கல. போஸை இவன் தள்ளி விட்டான். ராபர்ட்ட தப்பா பேசினான். அவரு முரடரு, கைய வச்சுட்டாரு. நல்ல காலம். விசிய நம்ம கிட்ட விட்டுட்டு அவங்க நடைய கட்டி இருந்தா என்ன ஆகும்? போஸ் விடமாட்டான் வடிவு. அவன் பேச்சுக்கு அந்த குடும்பமே கட்டுப்படும். இப்ப சிவா சாப்பிடாம கோவமா போயிருக்கான். எந்த மனநிலையில வீட்டுக்கு வருவானே தெரியலையே. அவனே தப்பு செஞ்சுட்டு அவனே கோவப்பட்டா எப்படி வடிவு? சரிங்க, நாம வாழணும்னா நம்ம பிள்ளைய பகைச்சுக்க முடியுமா? இவங்க ரெண்டு பேரையும் இணைக்க என்ன வழி? போஸ் நல்ல பையன், என்ன சொன்னாலும் கேட்பான். இவனை சரி கட்ட வழி தெரியலையே. இரண்டு பேரும் புலம்பும் நேரம் அங்கே ராபர்ட் வீட்டில் மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து பால் பழம் தந்து
ஒரு இந்து குடும்பத்தில் நடப்பது போல அத்தனை சம்பிரதாயங்களும் நடந்தன. பூஜை அறைக்கு வர அங்கு பிரதானமாக இயேசு, வேளாங்கண்ணி இருக்க, கூடவே பிள்ளையார், லட்சுமி, சரஸ்வதி, முருகன், அம்மன் என சகல தெய்வங்களும். சுமித்ரா ஆச்சரியப்பட்டு கேட்டே விட்டாள். அதுக்கு காரணம் போஸ் அம்மா பகவதி தான். அப்படியா? இவருக்கு தன்னோட சிறுநீரகத்தை தந்து இவரை காப்பாத்தி இந்த வீட்டுக்கே விளக்கேத்தின கடவுள். சோ அவங்க பழக்கம், அவங்க தெய்வம் எல்லாம் எங்க வீட்லயும் இருக்கும். எங்களுக்கு மதவெறி கிடையாதும்மா. பகவதி இல்லாம ராபர்ட் கல்யாணம் நடந்ததுதான் குறை. தாமஸ் சொல்ல, அம்மாவை நான் கூட்டு வரேன். போஸ் சொல்லி, நாங்க புறப்படுறோம். அப்பா பேஷண்ட், 2 பேர் தனியா இருப்பாங்க. சுமித்ரா வீட்டுல விடணும். போஸ், கோவப்படாத. அந்த சிவா ஏன் இப்படி இருக்கான்? விடுங்க அங்கிள், அவனை தப்பா நினைக்காதீங்க. அவன் ரொம்ப நல்லவன், குடும்ப பாசம் நிறைய உள்ளவன். நான் பாடுபட்டாலும் என்னை செலவழிக்க விடல. பணத்தை தந்துட்டான். அதிகப்படியான சுய கௌரவம் பார்ப்பான். உங்க யார் மேலேயும் அவனுக்கு வெறுப்பு இல்ல. என்ன பிடிக்கல. உன்னை பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் அவங்க எங்களுக்கு வேண்டாம் போஸ். ப்ளீஸ் அங்கிள், அப்படி சொல்லாதீங்க. இது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை. இதை நான் சரி பண்ணிப்பேன். அவனை புரிய வச்சிருவேன். அதுக்கு எனக்கு அவகாசம் வேணும். விசித்ரா அவன் கைகளை பிடித்தாள். சீக்கிரம் சரி பண்ணிடுனா, இல்லைன்னா அப்பாவோட நோய் அதிகமாகும். அவரை மீட்கணும்னா நீங்க 2 பேரும் கை கோர்க்கணும். அழுதாள். அடடா, இது ஒரு பிரச்சனையே இல்ல, நான் சரி பண்ணிப்பேன். இங்க வந்து நீ அழலாமா? சந்தோஷமா இரு. சிவாவும் உன்னை பார்க்க வருவான். அங்கிள், புரிஞ்சுப்பீங்க. சுமி, போலமா? சுமித்ரா ஒரு பிரமிப்பில் இருந்தாள். எப்பேற்பட்ட இளைஞன்! எப்படி எல்லாரையும் வசீகரித்து தன் பக்கம் இழுத்து விடுகிறான்! இவன் மேல் உயிரே வைக்கிறார்களே! இவன் அம்மாவை இந்த குடும்பம் கடவுளாக கருதுகிறது. அந்த அம்மாவை நாங்க யாரும் பார்க்கலையே, உடனே பார்க்கணும். சூசம்மா சுமித்ராவுக்கு சேலை வைத்து மரியாதை செய்தாள். இருவரும் புறப்பட்டார்கள். காரை போஸ் ஓட்ட, பக்கத்தில் சுமித்ரா. உங்களை பார்க்க பார்க்க பிரமிப்பா இருக்கு போஸ். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப விட்டுரு. உண்மையிலேயே உங்களை கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. அதெல்லாம் இல்ல சுமி. நிச்சயமா யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அவன் போன் அடித்தது. சொல்லுமா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு விசித்ராவை அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பிக்கிட்டு இருக்கேன். ஹால்ல அப்பா அம்மா இருக்காங்க. அவங்கள பொருட்களோட வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீ கல்யாணத்துக்கு வராதுதான் எல்லாருக்கும் பெரிய குறை. அவன் விரல் பட்டு ஸ்பீக்கர் பட்டன் அழுத்தி விட, வர வேண்டாம் தானே வெளியூர்னு உன்னை பொய் சொல்ல சொன்னேன். படக்கென ஆஃப் செய்தான். துளைக்கும் விழிகளுடன் சுமித்ரா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான் போஸ். அதன் பிறகு சுமித்ரா எதுவும் பேசவில்லை. போஸ் புறப்பட்டு போய்விட்டான். சிவா அன்று இரவு 10 மணிக்கு வந்தான். வெளியில சாப்பிட்டாச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம். சிவா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாச்சு, நீ கோவப்படாதரா. அது தொடர்பா யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், விட்டுருங்க. ஏன்டா இப்படி இருக்க? இந்த வீட்டுல என் நிலை என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சாச்சு. எந்த நொண்டி சமாதானமும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அம்மா உறங்கவில்லை. சுமித்ராவும் உறங்கவில்லை. வர வேண்டாம் தான் வெளியூர்னு உன்னை பொய் சொல்ல சொன்னேன். அந்த வார்த்தை சுருக்கென்றது. ராபர்ட் குடும்பமே அவர்களை குலசாமி என்ன கொண்டாடுகிறது. இந்த கல்யாணம் நடக்கவே அந்த அம்மா தான் காரணம். முரடர் தாமஸை கன்வின்ஸ் செய்து கல்யாணம் வரை கொண்டு வந்து விட்டார்களே. போஸை தொட்டதால சிவாவை அடித்து விட்டாரே தாமஸ். கர்ப்பமான என் தங்கையின் மானம் போகாமல் ரட்சித்த அம்மா கல்யாணத்தில் கலந்துக்க வரவேண்டாம் என இருந்து விட்டாரே, ஏன்? கேள்வி பெரிதாக எழுந்தது. அம்மாவிடம் இதை சொல்லலாமா? அது குழப்பத்தை உண்டாக்குமா? சிவா வேறு முரண்பட்டு நிற்கிறான். குழப்பமாக இருந்தது. நாளை புறப்பட வேண்டும். இனி லீவு போட முடியாது. கடைசி வருஷம். நீ படிப்ப முடி, வேலைக்கு நான் பொறுப்பு. அவன் உறுதியளித்திருந்தது நினைவுக்கு வந்தது. மறுநாள் காலை சுமி பேக் செய்து கொண்டிருந்தாள். மனதுக்குள் வந்து போஸ் எட்டி பார்த்தான். உள்ளபடியே உங்களை கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. காரில் அவள் சொன்னது. அது நானாக இருக்கக்கூடாதா? எங்கள் குடும்பத்தின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் நீ இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வந்தால் அந்த குடும்பத்துக்கே அது கொடுப்பினை. எனக்கு அவன் மேல் காதல் இருப்பதை அம்மாவிடம் சொல்லிவிடலாமா? சொல்லி ஒரு முறை போஸ் அம்மா, என் வருங்கால மாமியாரையும் நான் பார்த்தால் மனசு சந்தோஷப்படாதா? ராத்திரி தானே போனோம், பகல்ல அவங்க வீட்டுக்கு போக கூடாதா? முதலில் அவர்களை பார்த்து பேசிவிட்டு பிறகு அம்மாவிடம் இதை சொல்லலாம். காலையில் சிவா சீக்கிரமே புறப்பட்டு விட, அம்மா, போஸ் அம்மாவை பார்த்து ஒரு நன்றி சொல்றது முறை. இன்னைக்கு போனா நானும் வருவேன். அப்பாட்ட பேசுறேன், 3 பேரும் போலாம். சரி, நான் போஸ் கிட்ட பேசுறேன். இருவரும் உள்ளே போக அவர் போஸுக்கு போன் செய்து வெகு நேரம் பேசினார். வடிவு, போஸ் இப்ப வரான், கார்ல உங்களை கூட்டிட்டு போவான். நீங்களும் வாங்கலப்பா. இல்லம்மா, எனக்கு முடியல, நீங்க போயிட்டு வாங்க. போஸ் வந்து காரில் அவர்களை அழைத்து கொண்டு போனான். அதிகமாக பேசவில்லை. பகவதி அம்மா பேசியது சுமி காதில் விழுந்ததால் அங்கு சென்று இவள் என்ன பேசுவாளோ என்ற பயமும் போஸுக்கு இருந்தது. கார் நின்றபோது பகவதி ஓடி வந்து வரவேற்றாள்.
மகாலட்சுமி போல கலையாக, நல்ல கலராக, எடுப்பாக, ரொம்ப லட்சணமாக இருந்தாள். அதே சிரிப்பு, அன்பான பேச்சு, உபசரணை. வடிவுக்கு நன்றி சொல்லி மாளவில்லை. போஸுக்கு அப்படியே உங்க குணம், எல்லாரையும் சுலபத்துல கவர்ந்து இழுக்கிற குணம். சிரித்தாள். நான் தாமஸ் வீட்டுக்கு போய் விசித்ராவை பாக்குறேன். கல்யாணத்துக்கு வராது பெரிய குறை. மன்னிக்கணும், வெளியூருக்கெல்லாம் போல, வர வேண்டாம் தான் பொய் சொல்ல சொன்னேன். வடிவு அதிர்ந்தாள். ஏம்மா? அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. சொன்னா நீங்களே ஏத்திப்பீங்க. அத நேரம் வரும்போது சொல்றேன். சுமித்ராவை கட்டி முத்தமிட்டாள். அழகா இருக்க. இந்த வருஷம் டிகிரி முடிஞ்சிடும் இல்லையா? உனக்கு போஸ் வேலை வாங்கி தருமா? நாங்க ஏற்பாடு பண்றோம். உனக்கு என்ன ராசாத்தி? சுமித்ராவுக்கு ஜில்லுன்றது. வடிவு அதைவிட சந்தோஷப்பட்டாள். அவருக்கு முடியல, வரணும்னு ஆசைதான் பகவதி. அதுக்கு என்ன, சௌரியம் போல வரட்டும். இருவரையும் சாப்பிட வைத்தாள். பிரமாதமா இருக்கு உங்க சமையல். அரசாங்க வேலை, ஆங்கில புலமை, அழகு, புத்தி, என்ன பாக்கி? உங்களை பார்த்தா பிரமிப்பா இருக்கு பகவதி. புறப்படும் நேரம் சுமிக்கு பட்டுச்சேலை தந்தாள். கொண்டு போய் விட்டுட்டு வா போஸ். வீட்டில் கொண்டு வந்து விட்டான் போஸ். மறுபடி புறப்பட்டு விட்டான். வடிவு, சுமி 2 பேரும் பகவதியை வாய்வலிக்க புகழ்ந்து தள்ளினார்கள். சரி, நீ இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு புறப்படணும். அதுக்குள்ள சிவா வருவானா? அவன் வரலன்னா போஸுக்கு போன் பண்றம்மா. போதுண்டி, அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாது. அம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. என் படிப்பு முடிச்சுட்டு வந்துடுறேன். போஸ் இந்த குடும்பத்து மேல உயிரே வச்சிருக்காரு இல்லையா? அதுக்கு என்ன, அது நாம எல்லாருக்குமே தெரியுமே நல்லா. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. யாருக்கு தான் அவனை பிடிக்காது? அவரே இந்த வீட்டு மாப்பிள்ளையா வந்தா நீயும் அப்பாவும் ஒப்புக்க மாட்டீங்களா? அம்மா நிமிர்ந்து பார்த்தாள். சொல்லுமா. இந்த மாதிரி ஒரு புருஷனும் மாமியாரும் யாருக்குமா கிடைப்பாங்க? என் ஆசை தப்பாம்மா? எனக்கும் அந்த ஆசை இருக்குடி சுமி. அம்மா, நான் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப நீயே சொல்லிட்ட. அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா நம்ம குடும்பத்துக்கே அது யோகம். ஆனா ஒரு சங்கடம் இருக்குடி. என்ன? சிவா போஸை எதிரியா பாக்குறான். பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. சிவா இதுக்கு சம்மதிப்பானா? அவன் சம்மதம் முக்கியம் இல்லம்மா. என்னடி இப்படி பேசுற? அவன் உன் அண்ணன். அவனுக்கு ராபர்ட்ட பிடிக்கல. விசி வாழாம போயிட்டாளா? எனக்கு போஸ பிடிச்சிருக்கு. நீ அப்பாட்ட பேசுமா. அப்பா மறுக்க மாட்டாரு. காலையில அப்பாட்ட பேசுறேன், நீ புறப்படு. நான் இருக்கும்போதே பேசுமா. அம்மா யோசித்தாள். சரி வா, பேசிடலாம். அப்பா மோட்டு வாசலை பார்த்தபடி ஆழ்ந்திருக்க, அப்பா சுமி குரல் கொடுக்க மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார். என்னம்மா, காலேஜ் ஹாஸ்டலுக்கு புறப்பட்டாச்சா? இன்னும் 1/2 மணியில. சிவா வரல. நீ போஸ் கிட்ட சொல்லியிருந்தா காரோட வந்திருப்பானே. போன் பண்ணிட்டேன்ப்பா, வந்துருவாரு. போஸோட அம்மாவை பார்த்துட்டு வந்தப்புறமும் நானும் அம்மாவும் பேசணும். அதான் என்ன என்கிட்ட பேசுனீங்களே. என் படிப்பு முடிஞ்சதும் நிச்சயமா நல்ல வேலையா பார்த்து தரதா அவங்களும் சொன்னாங்க. உனக்கு வேலை, கல்யாணம் எல்லாம் நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்தாச்சு. அதை பத்தி பேசத்தான் இப்ப நாங்க வந்தோம். அம்மா நீயே சொல்லு. என்ன வடிவு? எனக்கு இந்த விருப்பம் இருந்தது. சுமிக்கும் அது இருக்கு. வாய் விட்டே கேட்டுட்டா. நீங்களும் நிச்சயம் மறுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன விருப்பம் சொல்லுங்க. கேட்ட நேரம் வாசலில் கார் வந்து நின்றது. போஸ் இறங்கி உள்ளே வந்தான். போஸை விட ஒரு நல்ல பிள்ளை இந்த உலகத்திலேயே இல்ல. சிவா, போஸ் 2 பேரையும் இணைக்க ஒரே ஒரு பாலம் தான் இருக்குங்க. சொல்லு, அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. போஸ் இதை கேட்டபடி உள்ளே வர, நம்ம சுமிய போஸுக்கு கட்டி வச்சிட்டா? அப்பா முகம் படக்கென மாறிவிட்டது. போஸ் அப்படியே நின்று விட்டான். அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை நமக்கு நிச்சயமா கிடைக்காது. பகவதி மாதிரி ஒரு நல்ல மாமியார் சத்தியமா உலகத்துல இல்லைங்க. அவருக்கு முகம் சிவந்து ஒரு மாதிரி நரம்புகள் இடம் மாறி உடம்பே ஒரு மாதிரி ஆட்டம் காண போஸ் உள்ளே வந்து விட்டான். அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? உங்க அம்மாட்ட இன்னைக்கு காலையில பேசியிருப்பேன். சரி, இவர்கிட்ட சொல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. இது ஒரு காலம் நடக்காதுமா. ஏன் போஸ் அப்படி சொல்ற? சிவா பத்தி கவலைப்படாத. அவன் எதிர்த்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன். அது என் பொறுப்பு. ஆனானப்பட்ட முரட்டு தாமஸையே சரி கட்டின பகவதிக்கு சிவாவை சரி கட்டுறதா கஷ்டம். 2 பேரும் சந்திச்சு அவங்க சாதிச்சிருவாங்க. நீ கவலைப்படாத. அவர் எனக்கு அப்பா, நீங்க அம்மா. சிவா தம்பி, விசித்ரா தங்கச்சி. அப்போ சுமித்ராவும் தங்கச்சி தானே? நோ போஸ், அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை விரும்புறேன். இல்ல இல்ல, போஸ் சொல்றதுதான் சரி. அவன் என் பிள்ளைதான், மாப்பிள்ளையா மாற முடியாது. அவர் குரல் ஓங்கி ஒலிக்க, என்ன பேசுறீங்க? அவனை நானா சுமந்து பெத்தேன்? பகவதி பெத்த பிள்ளை இந்த போஸ். பிள்ளைன்னு சொல்லா, மாப்பிள்ளையும் பிள்ளைதாங்க. இல்ல இல்ல இல்ல. அவர் நெஞ்சை பிடித்து கொண்டு சாய குடும்பமே பதற, அவருக்கு முகம் சிவந்து உடம்பு நடுங்கி வியர்வையில் குளித்து ஒரு மாதிரி ஃபிட்ஸ் போல வர வடிவு அலறிவிட்டாள். அப்படியே போஸ் அவரை அள்ளி தூக்கி காரில் போட்டான். இவர்களும் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. என்னங்க, என்னாச்சு? எதுக்கு அப்பாவுக்கு இத்தனை பதட்டம்? கேட்க கூடாத எதையும் நான் கேட்கலையே. சுமி ப்ளீஸ்,
விமர்சனம் இப்ப வேண்டாம். அவரோட உடல்நிலை முக்கியம். டாக்டர்கள் பார்க்கட்டும், வேற எதுவும் பேச வேண்டாமே ப்ளீஸ். ஆமாண்டி, அப்பா பிழைக்கட்டும், நல்லதே நடக்கும். ஆஸ்பத்திரியில் சேர்க்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவரை கொண்டு போக தீவிர சிகிச்சை ஆரம்பமானது. படபடப்புடன் காத்திருக்க சிவா கேள்விப்பட்டதும் வந்து விட்டான். ஏன், என்னாச்சு அப்பாவுக்கு? காரணம் வேண்டாம் சிவா, அவர் பிழைக்கட்டும், அப்புறம் பேசலாமே. சிவா சுமித்ராவை தனியாக அழைத்து போய் கேட்க அவள் கொஞ்சம் தயங்கி பிறகு சொல்ல, சான்ஸே இல்ல, அவன் என் எதிரி, ஒரு காலம் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு. என் எதிரி அப்பாவும் போஸ் மாப்பிள்ளையாக முடியாதுன்னு தான் தடுத்திருக்கிறாரு. என்னை இழக்க அவர் விரும்பல. அவரை நீ சாகடிக்க பாக்குறியா? சரி, போஸ் என்ன சொன்னான்? அவரும் விரும்பல, நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்றாரு. தப்பிச்சோம். சில மணி நேரங்கள் போராடிய பிறகு டாக்டர் வெளியே வந்தார். அவர் இனி பிழைக்க மாட்டார், அதனால வெண்டிலேட்டரோட வீட்டுக்கு கொண்டு போகலாம். குடும்பமே கதறிவிட்டது. ஆம்புலன்ஸ் தந்தார்கள். அதில் வைத்து அவரை வீட்டுக்கு கொண்டு போனார்கள். வீட்டுக்கு வந்த நொடியில் விசித்ராவுக்கு அறிவிக்கப்பட உடனே அலறிக்கொண்டு புறப்பட்டார்கள். அவருக்கு கொஞ்சமாக நினைவு இருந்தது. எல்லோரும் வந்து விட்டார்கள், சுற்றி நின்றார்கள். நீ மட்டும் உள்ளவா வடிவு? வந்தாள். நான் இனி பிழைக்க மாட்டேன். போஸ நம்ம மகனா கருதிட்டோம், அதனால அவன் மாப்பிள்ளையாக முடியுது, புரியுதா? வடிவு ஏதோ பேச வர, நீ சிவாவை கூப்பிடு, நான் பேசணும். சிவா மட்டும் உள்ளே வந்தான். நான் பிழைச்சுக்க மாட்டேன், நீ இந்த குடும்ப தலைவன், இது என்னோட கடைசி வாக்குமூலம். போஸ் எங்க? அவங்க அம்மாவை கூட்டு வர போயிருக்கான். கதவை சாத்து. அவன் சாத்த 15 நிமிடங்கள் அவனிடம் பேசினார். சிவா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனும் ஏதோ சொன்னான். விவாதம் தொடர்ந்தது. பிறகு சுமித்ரா அழைக்கப்பட்டாள். என்ன மன்னிச்சிருமா, போஸ் இந்த வீட்டு மாப்பிள்ள ஆக முடியாது. நான் ஒப்புக்கல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவனே அமைச்சு தருவான். விசித்ரா, ராபர்ட் அழைக்கப்பட்டார்கள். என் மகளை நல்லா பாத்துக்கங்க மாப்பிள்ள. போஸ் வந்து விட்டான். அம்மா வரலையா போஸ்? வடிவு கேட்க, அவங்க வீட்டுல இல்ல, போன் பண்ணா எடுக்கல, நான் வந்துட்டேம்மா. அப்பா உன்னை கூப்பிடுறார், சிவா சொல்ல உள்ளே போய் அவனும் 15 நிமிடங்கள் பேசினான். அவசரமாக அழைத்தான். அத்தனை பேரும் கூடிவிட அவரது உயிர் வடிவின் முகத்தில் நிலைத்த கண்களுடன் பிரிந்தது. குடும்பமே கதறியது. எல்லோருக்கும் தகவல் போனது. அன்றைக்கே எடுத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தனர். மூத்த பையன் குளிச்சுட்டு ஈரமா வர சொல்லுங்க, ஐயர் சொன்னார். சிவா வா. சிவா திரும்பினான். போஸ், நீ குளிச்சுட்டு வா. ஏய் சிவா, நீ தான் அவரோட மகன், கொல்லி போட உரிமை உனக்குத்தான், போஸ் சொல்ல அனைவரும் அதை ஆமோதிக்க, அவரோட மகனா இருந்து 30 வயசுங்கிறது வெறும் நம்பர். ஆனா நீ 1 மாசத்துல குடும்பமானத்தை காப்பாத்தி தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி கம்பீரமா நின்னியே, எல்லோரையும் நேசிச்சியே, ஆத்மார்த்தமா அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு அணைச்சு பிடிச்சியே. பாசத்துக்கு நாட்களும் வருடங்களும் முக்கியம் இல்ல, அது அடி மனசுல இருந்து வரணும். வந்திருக்கு. நீ கொல்லி போட்டா அப்பா ஆத்மா சாந்தி அடையும், அம்மா ஆனந்தப்படுவாங்க. உரிமையுள்ள நான் விட்டுத்தரேன், செய். வடிவும் அதற்கு சம்மதிக்க சில சலசலப்புகளை கடந்து, இது அவங்க குடும்ப சங்கதி, சிவாவே சொல்லியாச்சு, அந்த அம்மா சம்மதிச்சாச்சு, அப்புறம் என்ன என்று பலரும் பேசினர். சுமித்ராவுக்கு மட்டும்தான் இதில் அதிக கோபம், ஏமாற்றம் எல்லாம். போஸ் குளித்துவிட்டு ஈரத்தோடு வர சிவா அருகில் நிற்க, அப்பாவின் இறுதிச் சடங்குகள் நிறைவேற உடல் எடுக்கப்பட்டது, காட்டுக்கு போனது. போஸ் கொல்லி போட்டான். சிவா பக்கத்தில் நின்றான். சிதை பற்றி எரியும் போது சிவா அழுது கொண்டே போஸ் நெஞ்சில் சாய்ந்தான். என்ன மன்னிச்சிடு போஸ். எதுக்குடா, உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் இல்ல. எத்தனை பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ விட்டு தந்திருக்க. நாம இப்ப நேரா அம்மாவை பார்க்க போறோம். வீட்டுக்கு தானே? பகவதி அம்மா வீட்டுக்கு. வண்டி ஏடு. மின்மயானம் சாம்பலும் வர அதை சட்டியில் சேகரித்து கொண்டு போஸ் காரை எடுத்தான். வீட்டு வாசலில் கார் நிற்க, பகவதி கதவு திறக்க, போஸுடன் சிவா நிற்க. பகவதி அதிர்ந்தாள். கொல்லி போட்டுட்டு அவனை ஏண்டா இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, கொல்லி போட்டதே நான் தான், போஸ் சொல்ல. என்னது, நீயா? சிவா தான் போட சொன்னான், அம்மா ஒப்புக்கிட்டாங்க. பகவதி குனிந்திருந்தாள், தலைவரி கோலமாக இருந்தாள். அம்மா, நான் உள்ள வரட்டுமா? வாப்பா. அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாருமா. அவன் கண்கள் உருள, அவர் பேசிய குரல் செவிகளுக்குள். சிவா, இது மரண வாக்குமூலம், உன்கிட்ட மறைக்க விரும்பல. நான் பகவதிய காதலிச்சு அத்துமீறினதுனால அவ கர்ப்பம் ஆயிட்டா. அப்புறம்தான் ஜாதி அது இதுன்னு எல்லாரும் பேசி எங்களை உடைச்சு உங்க அம்மாவை வீட்லயே கட்டி வச்சாங்க. நான் கோழையாகி பகவதிக்கு தாலி தர முடியல. இப்ப வரைக்கும் முடியல. அவளும் கேட்கல. முதல்ல பிறந்தவன் போஸ், அப்புறமா தான் வடிவுக்கு நீங்க 3 பேரும் பிறந்தீங்க. பகவதி சம்பாதிச்சு வீடு கட்டி மகனை ஆளாக்கி எல்லாம் செஞ்சா. சல்லி காசு நான் உதவல, அவளும் கேட்கல. என் சமூக கௌரவம் பாதிக்க கூடாதுன்னு அவளும் போஸும் முடிவெடுத்து வாழ்ந்தாங்க. தான் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லல. தங்கமா வளர்த்தா என் பிள்ளைய. இப்ப வரைக்கும் அவனும் என்ன குறை காணல, கோவப்படல, விலகி நிக்கல. உங்க 3 பேருக்கும் அவன் அண்ணன்டா. பகவதி இங்க ஏன் இப்ப வரல தெரியுமா? நான் இருக்கும்போது தெரியாத உண்மை,
இறந்தப்புறம் தெரிஞ்சா உங்க அம்மா வடிவுக்கும் பிள்ளைகளுக்கும் என் மேல உள்ள மரியாதை குறையும்னு கடைசியில முகம் பார்க்க கூட அவ வரல. அவ என்னோட கொலசாமிடா. என் குழந்தைகளுக்கு அவ காவல் தெய்வம். இந்த உண்மை உனக்கு மட்டுமாவது தெரியலன்னா என் கட்ட வேகாதுரா சிவா. பிள்ளை எப்படிடா மாப்பிள ஆக முடியும், புரிஞ்சுக்கோடா சிவா சொல்லி முடித்தார். அம்மா, நீங்க கடவுள் தான். இப்பவும் எங்க அம்மா மனசு உடையக்கூடாதுன்னு உங்க புருஷன் சாகர நேரத்துல கூட நீங்க பார்க்க வரலையேம்மா. இதை விட ஒரு தியாகம் இருக்கா? இந்த தியாகத்தை மதிக்கத்தான் நீங்க பெத்த பிள்ளைக்கு அவரோட மூத்த மகனுக்கு கொல்லி போடுற வாய்ப்பை நான் தந்தேன். இத அப்பா சொல்லல, அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் சொன்னேம்மா. தப்பா? அவனை நெருங்கி கைகளை பிடித்த பகவதி இறுக அணைத்து தலை கோதி முத்தமிட்டு கணவனின் மரணத்துக்காக வாய்விட்டு அழுதாள். நீயும் என் பிள்ளைதாண்டா. சந்திரபோஸ் சிவகுமார் என்ற இரு துருவங்களை இணைக்க உயிரை கொடுத்த அப்பாவின் ஆத்மா இனி சாந்தி அடையும். சில உண்மைகள் உலகத்துக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. இரு பிள்ளைகளும் அம்மா மடியில் முகம் புதைத்து துக்கம் வடியும் வரை அழட்டும்.